வணக்கம். நடந்தது என்ன நிகழ்ச்சிக்கு உங்களை வரவேற்பதில் மகிழ்ச்சி அடைகிறோம். சைனாவை பற்றி சொல்லும்போது ரெட் டிராகன் என்ற அடிக்கடி இந்த இதிகாச பிசாசை போல ஒரு டிராகனை சொல்லுவார்கள். சினிமாக்களில் இந்த பிராங்கன்ஸ்டைன் பூதம் எப்போது வெளியே வரும் என்று ஒரு பயத்தோடு பார்த்து கொண்டே இருப்பார்கள். அதை போலத்தான் இந்திய அரசியலில் 2G வழக்கு 2G மீண்டும் கிளம்பி இருக்கிறது. ட்ராயின் முன்னாள் சேர்மன் பிரதீப் பைஜால் அவர்கள் த கம்ப்ளீட் ஸ்டோரி ஆஃப் இந்தியன் ரிஃபார்ம்ஸ் 2G பவர் அண்ட் என்டர்பிரைசஸ் எ பிராக்டிஷனர்ஸ் டைரி என்று ஒரு புத்தகம் வெளியிட்டிருக்கிறார். இதில் இந்த 2G ஒதுக்கீட்டில் பிரதமர் மன்மோகன் சிங் என்னை மிரட்டினார் என்று பகிரங்கமாக சொல்கிறார். ட்ராய்க்கு நான் தான் சேர்மன் என்று சொன்னபோது அப்போது தொலைத்தொடர்புத்துறை அமைச்சராக இருந்த தயாநிதி மாறன் அவர்கள் இந்த துறைக்கு நான் தான் பிரதமர் என்று என்னை மிரட்டியதாகவும் சொல்லியிருக்கிறார். இந்த 2G என்பதே திராவிட முன்னேற்றக் கழகத்தினால் பாரம்பரியமிக்க காங்கிரஸ் அதில் பாதாளத்தில் விழுவதற்கு காரணமாக இருந்தது இந்த 2G என்கிற ரெட் டிராகனும் அந்த பிராங்கன்ஸ்டைனும் தான். இது ஒரு புறம் இருக்க, காலையில் ஒரு கூட்டத்தில் மோடியை விமர்சிக்கிறார் மன்மோகன் சிங். மாலையில் இருவரும் சந்திக்கிறார்கள். இந்த சந்திப்பை பொருளாதார சந்தேகம் கேட்டுக்கொள்வதற்காக இருவரும் சந்தித்ததாக சோனியாவும் ராகுலும் கூட கிண்டலாக பேசுகிறார்கள். இந்த 2G பூதம் யாரை அழித்தது? மோடி மன்மோகன் சிங் சந்திப்பு எதனால்? இது குறித்துத்தான் இன்று நாம் பேசப்போகிறோம். இது குறித்து பேசுவதற்காக பாரதிய ஜனதா கட்சியின் சேகர் அவர்கள் வணக்கம். முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் டேவிட் செல்வின் அவர்கள் வணக்கம். காங்கிரஸ் கட்சியின் கோவை செல்வராஜ் அவர்கள் வணக்கம். உங்களிடமிருந்து தான் வரப்போகிறேன். ஏனென்றால் நீங்கள் திராவிட முன்னேற்றக் கழகத்தின் சட்டமன்ற உறுப்பினராக இருந்து இப்பொழுது அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகத்தில் உங்களை இணைத்து கொண்டிருக்கிறீர்கள். திராவிட முன்னேற்றக் கழகத்தில் இப்பொழுது என்னதான் நடக்கிறது? அங்கே டெல்லிக்கு போனால் தயாநிதி மாறன் நான் தான் இந்த துறைக்கே பிரதமர் என்று மிரட்டுகிறார். அவர் அப்படி மிரட்டுகிறார் என்றால் கட்சியின் தலைமையின் சிபாரிசும் செல்வாக்கும் அவர் பின்னாடி இருக்கிறது என்ற அர்த்தமா? அங்கே என்னதான் நடக்கிறது? காங்கிரஸில் அதல பாதாளத்தில் இழுத்து விட்டீர்கள். ஆனாலும் தமிழ்நாடு காங்கிரஸ் திமுகவுக்கு விசுவாசமாக இருக்கிறதே, இந்த ரகசியங்கள் எல்லாம் என்ன? அதாவது 2004 தொலைத்தொடர்பு துறைக்கு தயாநிதி மாறன் அமைச்சராக பொறுப்பேற்றதே ஒரு திட்டமிட்ட செயல். அந்த காலகட்டத்தில் என்னென்னா, திமுக முட்டு கொடுக்காமல் அந்த சென்ட்ரல் கவர்மெண்ட்டை செயல்பட முடியாது. இவங்களுடைய முழுமையான முட்டு கிட்டத்தட்ட அந்த அரசாங்கத்தையே நடத்துனது அன்றைக்கி திமுக. இவங்க ஏற்கனவே சர்க்காரியால் விஞ்ஞானபூர்வமாக ஊழல் செய்து பழக்கப்பட்டவங்க. அப்போது அந்த ஊழலுக்கு எந்த துறைகளில் நல்ல வருமானம் இருக்கும், எந்த துறைகள் நாட்டுக்கு செய்யணும்னு சொல்லியோ தமிழனுக்கோ தமிழ்நாட்டுக்கோ தமிழ் மக்களுக்கோ அதை பற்றிலாம் அவங்களுக்கு கவலை இல்லை. ஏன்னா அதெல்லாம் இருந்ததுனாக்க கிட்டத்தட்ட 19 வருஷம் அவங்க சென்ட்ரல் கவர்மெண்ட்டில் பொறுப்பு வச்சுருக்காங்க. 19 வருஷம் கிட்டத்தட்ட விபி சிங் காலத்திலேருந்து பார்த்தீங்கன்னா குஜராத்தில் இருந்திருக்காங்க, தேவகவுடாவில் வருஷம் இருந்திருக்காங்க, வாஜ்பாயில் 5 வருஷம் இருந்திருக்காங்க, இப்போ மன்மோகன் சிங்கில் ஒரு 10 வருஷம் இருந்திருக்காங்க. ஆனால் யாருக்கும் இது வரைக்கும் அவங்க எந்த இஷ்யூலையுமே அவங்க மக்களுக்குன்னு சொல்லி எதுவுமே செய்தது கிடையாது. ஆனால் எதில் வளம் கொளிக்கும்னு சொல்லி பார்த்து தொலைத்தொடர்புத்துறை எடுத்து அதில் தன்னுடைய பேரனை கொண்டு போய் அதில் நுழைக்காரு. அப்படிப்பட்ட ஒரு நிலையில் அப்போ அவருடைய மிரட்டல் மன்மோகன் சிங்குக்கு இருந்தது. அதனுடைய காரணமாக தான் மன்மோகன் சிங் இவரை மிரட்டுறாரு, ட்ராயினுடைய சேர்மனை மிரட்டுறாரு. அவர் சொல்கிறபடி கேளு அப்படிங்காரு. இன்னைக்கு அவர் பைஜல் வெளியே சொல்கிறாரு, என்னை மன்மோகன் சிங் மிரட்டினாருன்னு சொல்லி. மன்மோகன் சிங் மிரட்டுறாருன்னு சொன்னால் அவர் பிரைம் மினிஸ்டர், இவர் அவருக்கு கீழே இருக்கக்கூடிய அமைச்சர். கூப்பிட்டு சொல்கிறாரு, மன்மோகன் சிங் கூப்பிட்ற கூட்டத்துக்கு நீ போகக்கூடாதுன்னு சொல்கிறாரு. எந்த தொலைத்தொடர்பு அதிகாரியும் நீ அங்கே போகக்கூடாது, அவங்க பிரதமருடைய அலுவலகத்துக்கு நீங்கள் போய் கலந்து விடக்கூடாது அப்படின்னு சொல்கிறாங்க. அது மட்டும் இல்லை, இந்த துறையை பொறுத்த வரைக்கும் நான் தான் பிரைம் மினிஸ்டர், நான் சொல்கிறத கேளு அப்படின்னு சொல்லி மிரட்டுறாரு. இன்னைக்கு அதை அவர் எழுதியிருக்காரு. அப்படி அவங்களுடைய ஊழலுக்காக, ஊழலுடைய ஊற்றுக்கண் அன்னைக்கே அவங்க ஆரம்பித்து அதனுடைய விளைவு ஏற்கனவே ஒரு தடவை கருணாநிதி சொன்னார், இதை ராஜா மட்டும் தனியாக செய்தது இல்லைன்னு சொல்லி. அதுலேயே 1000 அர்த்தங்கள் இருக்குது. அப்போ இதில் நாங்கள்லாம் சேர்ந்து தான் செய்தோம்னு சொல்லி
ஆட்சியில் இருக்கிற வரைக்கும் இவங்களை மிரட்டினாங்க, உன்னை பிடிச்சி உள்ளே போட்டுருவோம், உங்கள் மாலை பிடிச்சி உள்ளே போட்டுருவோன்னு சொல்லி. வெளியே வந்ததுக்கு பிறகு இப்போ என்ன நடக்குன்னு சொன்னால், இன்னைக்கு வந்து கருணாநிதி வந்து மிரட்டுறாரு. இன்னைக்கு வந்து இவங்க மிரட்டுறாங்கன்னு சொன்னால் அவங்களுடைய குச்சி குடிமை இவங்க கையில் இருக்குது, இவங்க குடிமை அவங்க கையில் இருக்குது. அதனால இன்னைக்கு வந்து வெளியே வந்திருக்கக்கூடிய ட்ராயினுடைய சேர்மன் சொல்கிறாரு, 2 பேருமே என்ன மிரட்டினாங்கன்னு சொல்லி. இது என்னன்னு சொல்கிறது? மிரட்டி இது வரைக்கும் ஏதாவது ஒரு நல்ல காரியத்தை, ஒரு கச்சைத்தீவு பிரச்சனையை முடிச்சு கொடுத்தாங்களா, காவிரி பிரச்சனையை எழுதினாங்களா, முல்லை பெரியாரை சொன்னாங்களா, இல்லை இலங்கை தமிழர் முள்ளிவாய்க்காலில் படுகொலைக்கு காரணம் 1 லட்சம் தமிழர்கள் செத்தாங்களே, தமிழை நீங்கள் திராவிட முன்னேற்ற கழகத்தின் சட்டமன்ற உறுப்பினராகத்தான் தேர்ந்தெடுக்கப்பட்டீங்க. நீங்கள் என்ன காரணத்திற்காக நீங்கள் வந்தீர்களா, அல்லது இப்பொழுது பல திராவிட முன்னேற்ற கழகத்தில் இருக்கிற பல மூத்தவர்கள் எல்லாம் அடையாளம் தெரியாமல் அடிக்கப்படுவதைப் போல நீங்களும் ஆக்கப்பட்டீர்களா? என்னை பொறுத்த வரைக்கும் நான் 96 நான் எம்எல்ஏ இருக்கேன். எப்பவுமே எனக்கு வந்து இவங்க தமிழை இப்படிலாம் சொன்னது கல்லூரி காலத்துல இருந்து வேகமாக வந்த ஆட்கள். அப்போ வந்து தமிழ் இனத்துக்கு இவர் தான் தலைவர் போல அப்படின்னு சொல்லி என்ன மாதிரி இளைஞர்கள் கிட்டத்தட்ட ஒரு 10% பேர் இந்த 2009 முள்ளிவாய்க்காலுக்கு பிறகு வெளியே வந்துட்டாங்க. அவங்கெல்லாம் இருந்து தாங்கிக்கிட்டு இவர் தான் தலைவர்னு வச்சிருந்தாங்க. ஏன்னா அவர் ஆட்சியில் ஒவ்வொரு பிரச்சனையிலையும் இவர் ஆட்சியில் அப்போ இருந்ததில்லை. இப்போ 87 அங்கே புரட்சி தலைவர் எம்ஜிஆர் ஆட்சியில் இருக்காரு. அப்போல்லாம் நாங்கள் நினச்சோம், இதை விட இவர் இருந்திருந்தாருன்னா இன்னும் நிறையா பண்ணியிருப்பார் போல, அப்படி தான் நாங்கள் நினச்சிக்கிட்டு இருந்தோம். இவருடைய ஆக்கம் எப்போ தெரிஞ்சிச்சுன்னா 2009 கொத்து கொத்தா மக்களை கொண்டுகிட்டு இருக்காங்க. இவருடைய முட்டு கொடுக்கறதுல அங்கே வந்து ஆட்சி நடந்துகிட்டு இருக்கு. இவர் சொன்னா போதும், இவர் நான் ரிசைன் பண்றேன்னு சொல்லி சொன்னவர் ஒழுங்கா ரிசைன் பண்ணியிருந்தாலோ ஏதாவது நடத்தி இருந்தாக்கா அவங்க அந்த அளவுக்கு விட்டுருக்க மாட்டாங்க, மக்கள் காப்பாற்றப்பட்டிருப்பாங்க. இன்னைக்கு 1 லட்சம் பேருடைய உயிர் வந்து அவங்களுடைய ஆன்மா வந்து அவ்வளவு சாதாரணமாக யாரையும் விட்டுறது. இன்னைக்கு நடக்கக்கூடிய அத்தனை தண்டனைகளுக்கும் அவங்க படுற பாட்டுக்கும் அத்தனைக்கும் காரணம் வந்து என்ன சொல்ல போனா அன்னைக்கு செத்து போன லட்சம் தமிழர்களுடைய ஆன்மா என்று தான் நான் சொல்வேன். இன்றைக்கு வந்து பல லட்சம் கோடிகளை சம்பாதிச்சு இன்னைக்கு அரசியல் பண்றாங்கன்னு சொல்லி சொன்னா, இன்றைக்கு அவர்கள் சொல்வதை நடத்துறாங்கன்னு சொன்னா, இங்கே வந்து எதையும் அவங்களால அரசியல் பண்ண முடியாது, எந்த பிரச்சனைக்கும் போக முடியாது. நீங்க பாத்தீங்கன்னா நீங்க திராவிட இயக்கம்னு சொல்லி சொன்னால இடஒதுக்கீடு சமூக நீதியை சொல்லுவாங்க. சமூக நீதியை இவங்க பேசினாங்களோ இல்லையா, என்னைக்காவது இருக்கக்கூடிய கருணாநிதி இன்னைக்கு சென்ட்ரல் கவர்மெண்ட் இருந்த 19 வருஷத்துல சமூக நீதிக்காக எதையாவது அள்ளி போட்டிருப்பாரா? 1980 புரட்சி தலைவர் எம்ஜிஆர் தான் அன்னைக்கு வந்து 50% பிற்படுத்தப்பட்டவருக்கு. அதை வந்து 93 அம்மா வந்து சட்ட பாதுகாப்பு கொடுக்காங்க. அப்போ இடஒதுக்கீடுல அவங்க ஒன்றும் பண்ணலை. சரி, கச்சத்தீவு இலங்கையை தாஜா பண்ணணும்னு சொல்லிட்டு கச்சத்தீவை கொடுத்துட்றாங்க. அப்போ கடைசி வரைக்கும் என்ன சொல்லிட்டு இருந்தாரு, கச்சத்தீவு கொடுத்தது எனக்கு தெரியாமல் கொடுத்துட்டாங்க, நான் எதிர்ப்பு பண்ணேன், அங்கே ஒரு கூட்டம் போட்டேன், இங்கே ஒரு கூட்டம் போட்டேன், இதை தானே சொல்லிட்டு இருந்தாரு. அப்போ தான் அம்மா கேட்டாங்க. இவர் இடையில என்ன பண்ணிட்டாரு, ஒரு வார்த்தையை விட்டாரு. அந்த இடையில் நான் 2-3 சரத்துக்களை சேர்த்தேன், அங்கே மீன் வலையை உலர்த்துவதற்கும் மீனவர்கள் போய் மீன் பிடிப்பதற்கும் நான் சரத்துக்களை சேர்த்தேன்னு சொல்லி சொன்னார். உடனே அம்மா பிடிச்சுக்கிட்டாங்க. நீ சரத்துக்களை சேர்த்தின்னு சொன்னால் அப்போ கச்சத்தீவு கொடுத்தது உனக்கு தெரியுமா தெரியாதா, ஒரே டேபிளில் உட்காந்து பேசி முடிவெடுத்தீங்களா இல்லையா? அம்மா சொன்னதுக்கு பிறகு இப்போ கச்சத்தீவை பற்றி பேசுறது இல்லை. அந்த எத்தனை நாளைக்கு தான் உண்மையாக மறைக்க முடியும்? நல்லெல்லாம் மீடியாலாம் கிடையாது, எதுவுமே சொல்ல முடியாது. அப்போல்லாம் நாங்கள் அப்படி சொல்கிறதெல்லாம் அப்படி நம்புவோம். அன்னைக்கு பத்திரிக்கையில் வந்து அது சொல்கிறது தான் நம்பிக்கிட்டு இருப்போம். அதுக்கப்புறம் கச்சத்தீவு இடஒதுக்கீடுல கிடையாது, கச்சத்தீவில் கிடையாது, காவிரி இஷ்யூ எல்லாருக்கும் தெரிஞ்சது, முல்லை பெரியாறு நீங்கள் 142 அடி அம்மா வந்து நிரப்பி காட்டிட்டாங்க. அப்போ இலங்கை தமிழ்ல கொத்து கொத்தா தமிழர்கள்லாம் கொன்று குவிச்சாச்சு. இல்லை, இத்தனையும் நடந்த பிறகு மதுரையில் ஒரு கோலாகலம், நான் விழித்து கொண்டேன் இன்னும் தமிழினம் விழித்து கொள்ளவில்லை என்று 92வது வருட பிறந்த நாள். அவருடைய ஆசை வந்து நான் 100 வயது வரைக்கும் இருப்பேன்னாரு. இருக்கட்டும், அவர் இருப்பதை பற்றி யாரும் ஆட்சேபனை இல்லை. இதையெல்லாம் நடந்துவிட்டு இப்படி ஒரு கோலாகலத்தை காட்டுவது இருக்கிற கட்சிக்காரனை பிடிச்சி வச்சுக்கிறதுக்கா, எதுக்காக பண்றது? அவரை பொறுத்த வரைக்கும் தெளிவா இருக்காரு. நான் கனவுல இருந்தேன், நான் விழிச்சுக்கிட்டேன். இன்னைக்கு வந்து ஸ்டாலினை சொல்றாரு. ஸ்டாலினை பொறுத்த வரைக்கும் இன்னைக்கு கோலாகலமான பெரிய இதெல்லாம் கிடையாது. திட்டமிட்டு எப்படி திரட்டினாங்கன்னு எங்களுக்கு தெரியும். கிட்டத்தட்ட 5 கோடி ரூபா ப்ராஜெக்ட், கிட்டத்தட்ட பேக்கேஜ் நிலைக்கு வந்துட்டாங்க. இன்னைக்கு வந்து ஸ்டாலினை வந்து ப்ரொமோட் பண்றதுக்குன்னு ஒரு தனியார் நிறுவனத்தினர் விட்டாச்சு, பல கோடி ரூபா செலவு பண்றாங்க. அப்போ ஸ்டாலின் வந்து இப்படிதான் நிக்கணும், இப்படிதான் நடக்கணும், இப்படிதான் பேசணும், இப்படிதான் போஸ் கொடுக்கணும். நீங்க பார்த்துருந்தீங்கன்னா இது வரைக்கும் ஸ்டாலின் வந்து எந்த தொண்டனையும் மதிச்சதெல்லாம் கிடையாது. வணக்கம் போட்டா கூட திருப்பி இல்லை. ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம் கேட்கணும். திமுகவுடைய விளம்பரங்கள் வந்தாக்கா பெரியார், அண்ணா, கலைஞர் படம் இருக்கும். ஆனால் திமுகவின் தயவினால் வந்த சன் டிவியுடைய நிறுவனங்களில் போய் பார்த்தீங்கன்னா கலைஞருடைய படம் இருக்காது, மாறனுடைய படம் மட்டும்தான் இருக்கும். அந்த தொலைக்காட்சி உருவானது அறிவாலயத்திலிருந்து.
தொலைக்காட்சிக்கு பணம் முதலீடாக கொடுக்கப்பட்டது கட்சி நிதி. ஆனால் அவர்களுடைய நிறுவனத்தில் கருணாநிதியுடைய படம் இருக்காது, மாறனுடைய படம் இருக்கும். அதே மாதிரி மதுரை கூட்டத்தில் ஸ்டாலின் பேசும்போது எங்கே பெரியார் அண்ணாவெல்லாம் காணாமல் போயிட்டாங்களே, ஏன்? அவங்களுக்கு அதாவது ஸ்டாலினை பொறுத்த வரைக்கும் அந்த ஆளுக்கு வந்து கட்சியும் தெரியாது, கொள்கையும் தெரியாது, எதுவுமே தெரியாது. நான் சொல்கிறேங்களா, தொண்டர்கள் வணக்கம் போட்டால் திருப்பி வணக்கம் போடுறது கூட அவங்கெல்லாம் ராஜா விட்டு அப்படி பரம்பரையாக வந்த ராஜகுமாரர்கள். அப்படி போவார், சட்டான கலைஞ்சிடக்கூடாது, யாராவது ஒரு ஷால் கொடுத்தா கூட இப்படி தூரத்தில் நின்று வாங்குவார், தலை கலைஞ்சிடக்கூடாது, இப்படி போவார். அப்போது வந்து இதை வந்து திட்டமிட்டு இப்போ இன்னைக்கு வந்து அவரை வந்து ஒரு பேக்கேஜ் மாதிரி கொண்டு வந்து விடுறாங்க. அப்போது இன்னைக்கு இதே மாதிரி இன்னும் ஒரு 6 கூட்டம் போட வைப்பாங்களாம். இப்போ மதுரையில் நடத்த மாதிரி தமிழ்நாடு முழுக்க 2016 தேர்தலுக்கு முன்னால் ஒரு 6 கூட்டம் போட வைப்பாங்களாம். 6 கூட்டத்துக்கு 5-5 கோடி ரூபா அதுக்குன்னு ஒதுக்கியாச்சு. இப்போ பெரிய அளவில் நடத்தி மக்கள்லாம் திரண்டு நிற்காங்க இவர் பின்னால் அப்படிங்கிற மாதிரி. நீங்கள் அந்த கூட்டத்தை பார்த்தீங்கன்னா எல்லாரும் கூட்டிகிட்டு வந்தோம் அப்படியே இப்போ எதற்காக இந்த கூட்ட பிளான்? எதற்காக இந்த 22ஆம் தேதி இவங்கள் அதிமுக பொதுச் செயலாளர் தமிழக முதல்வர் வந்ததுனாலயா, எதற்காக இந்த பேக்கேஜ் ப்ராஜெக்ட்? அதாவது இவங்க வந்து அதுக்கு முன்னுக்கூட்டியே பல கற்பனைகளில் இந்த கூட்டங்கள் எல்லாம் கூட்டினாங்க. கற்பனை எல்லாமே அடிபட்டு போச்சுன்னு உடனே என்ன செய்யறதுன்னு திகைச்சு 2 நாள் நின்னாங்க. அதுக்கு பிறகு நம்ம எப்படினாலும் 2016 சந்திச்சு ஆகணும். அன்னைக்கு சீரோவை போப்புறாங்க. இனி அவங்க ஒரு காலம் தலைதூக்க போகிறது இல்லை. இருந்தாலும் செய்ததை வந்து அவங்க தொடர்ந்து செய்யறதுக்காக அந்த கூட்டத்தை நடத்தி அந்த கூட்டத்தை வந்து திட்டமிட்டு அவங்க செய்யக்கூடிய. இப்போ உண்மையில் பாதுகாக்கப்பட வேண்டியவன் திமுக தொண்டனா தமிழர்களா என்ற கேள்வி மறுபடியும் வர்றதுக்கு முன்னாடி, சேகர் உங்கள்கிட்ட வர, காலையில் விமர்சனம், மாலையில் சந்திப்பு, மோடி மன்மோகன் சிங், மறுபடியும் இந்த 2G கிளம்புகிற விவகாரம், இந்த தயாநிதி மாறன் மிரட்டுவது, இதையெல்லாம் நீங்கள் ஓவராலாக எப்படி பார்க்குறீங்க? இல்லை, தொடர்ந்து 2G சமாச்சாரத்தில் வந்து திராவிட முன்னேற்ற கழகம், அதற்கு ஒட்டு கொடுத்த காங்கிரஸ், இதனுடைய முகத்தரை வந்து பல்வேறு மீடியாக்கள்லேயும் கடைசியாக சுப்ரீம் கோர்ட்டுக்கு போய் அது வந்து கிழிச்சி எறிந்ததற்கு பிறகு உண்மைக்கு வலு சேர்ப்பது போன்று இப்போ வந்து இந்த பிரதீப் பைஜாலினுடைய புக்கு வந்திருக்கிறது. வரிசையாக வந்து இந்த 2G ஒரு சின்ன ரெகலெக்ஷன் பார்த்தோம்னா எவ்வளவு தொடர்ந்து இவர்கள் பொய் சொல்லியிருக்கிறார்கள் என்று தெரியும். 2006 பிப்ரவரி 23 மன்மோகன் சிங் வந்து குரூப் ஆஃப் மினிஸ்டர்ஸ், ஒரு 5 டிபார்ட்மெண்ட், ஹோமு, ஃபைனான்ஸ், டிஃபென்ஸ், இது டெலிகம்யூனிகேஷன், பார்லிமெண்ட்ரி அஃபேர்ஸ் போட்டு இது சம்பந்தமாக விலையை நிர்ணயம் செய்யணும்னு சொல்கிறாங்க. அதில் எந்த ஒரு விஷயமும் ஒரு 50-60 குரூப் ஆஃப் மினிஸ்டர்ஸு, எம்பவர்டு குரூப் ஆஃப் மினிஸ்டர்ஸ்ன்னு போட்டு எல்லா ஃபைலும் ஒரே இடத்துல தங்கி தீர்மானமே எடுக்க முடியாதபடியான ஒரு செயல்பாடுகள். அதில் இவங்க இதை போட்டு இவருக்கு சேஃப்கார்டு பண்ணியிருக்காங்க. இந்த பிரதம மந்திரியாக இருந்த மன்மோகன் சிங்குக்கும் தயாநிதிக்கும் நேரடியாக தொடர்பு இருந்ததுக்குங்கிறதுக்கான முதல் ஆதாரமே இந்த பிப்ரவரி 23ஆம் தேதி 2006 தான். ஏன்னா பிப்ரவரி 1ஆம் தேதி ஒரு கடிதம் எழுதுறாரு தயாநிதி பிரதமருக்கு. அதில் வரிசையாக நான் சொன்ன விஷயங்கள்லாம் நீங்கள் செய்யுங்கன்னு எழுதிட்டு கடைசியாக ஒரு வார்த்தை சொல்கிறாரு, எக்ஸாக்ட்லி த வே வி வாண்டட். அதில் இருக்கு எக்ஸாக்ட்லி த வே வி வாண்டட், அதை மாதிரி நீங்கள் அதை கொண்டு போங்க. அப்போ பிரதமராக இருந்த மன்மோகன் சிங் வந்து இதை பார்த்து கொண்டிருந்தார் என்பது தான் இப்போ யூபிஏ அரசாங்க முடிவு வரை எல்லாரும் நினைத்தது. இந்த பைஜலினுடைய புத்தகம் வந்ததற்கு பின்னால் அவர் பார்த்து கொண்டிருந்தார் இல்லை, அவர் ஆதரித்தார், வழிவிட்டார், ஊக்குவித்தார், உடன்பட்டார் அப்படிங்கிற விஷயங்கள் எல்லாம் தெரிகிறது. இட்ஸ் மோஸ்ட் அன்ஃபார்ச்சுனேட். அதே மாதிரியாக 2008 மறுபடியும் வந்து ராஜா டேக் ஓவர் பண்ணுறாரு. ராஜா டேக் ஓவர் பண்ணதுக்கப்புறம் ஜனவரி 10, 2008 இந்த லைசன்ஸ் எல்லாம் கொடுக்கப்பட்டுடுது. எல்லா லைசன்ஸும் ஃபஸ்ட் கம் ஃபஸ்ட் பேஜ். அது எவ்வளோ ஒரு இந்திய மக்களை வந்து ஒரு முட்டாள்களாக சித்தரித்த இவருடைய ஃபஸ்ட் கம் ஃபஸ்ட் சர்வ்டு பேசிஸ், முன்னால் வந்தவருக்கு முன்னுரிமை. 2001 எடுத்ததுக்கு காரணம் பிஜேபி அரசாங்கத்தை சொல்கிறாங்க, என்டிஏ அரசாங்கத்தை எடுத்ததுக்கு காரணம் அப்போ 33 லட்சம் தொலைத்தொடர்புக்கு இதுதான் செல்லே. அப்போ தான் ஒரு செல்லுக்கு உங்களுக்குலாம் நல்லா தெரியும், இன்கமிங்கும் காசு, அவுட் கோயிங் காசு. ஆமாம், வாங்குவதற்கு ஆள் இல்லை, எடுப்பதற்கு கம்பெனிகள் இல்லை. அப்போ தான் வந்து இது ஃபஸ்ட் கம் ஃபஸ்ட் சர்வ்டு பேசிஸ்ன்னு சொல்லியாவது ஆளை பிடிக்கலாம்ங்கிற ஒரு நிலைமை இருந்தது. அதற்கு பின்னால் 1 கோடி பேர் இவங்க எடுக்கிறப்ப இப்போ 100 கோடி பேர்.
அப்போ அதுக்கு எக்கச்சக்க டிமாண்ட் இருக்கும்போது முன்னால் இருந்தவர்களை இவர்கள் காரணம் காண்பித்து சம்பாதிப்பதற்கு முயற்சி செய்தார்கள். நான் அந்த சம்பாதிக்கிற வார்த்தையை நான் வந்து உபயோகிக்க தயாராக இல்லை. ஏன்னா சம்பாத்தியம் என்பது கஷ்டப்பட்டு செய்வது, உழைத்து செய்வது. திருடுவதற்கு பேர் சம்பாத்தியம் இல்லை, ஊழல். ஊழலுக்கு அந்த வார்த்தையை நம்ம பயன்படுத்தக்கூடாது. அதை செய்தார்கள். ஜனவரி 10 லைசன்ஸ் கொடுக்கப்பட்டுச்சு. அதுக்கு பின்னால் 15ஆம் தேதி கடிதம் எழுதி பிரதம மந்திரியுடைய அலுவலகத்தை இதோட வந்து சம்மந்தப்படுத்துகிறார்கள். அவர் நான் அஃபீஷியலாக செய்ய மாட்டேன், இதை அன்அஃபீஷியலாக இங்கே வந்துட்டு போனதாக இருக்கட்டும்னு சொல்கிறார். அப்போ எப்படி நியாயமானவர் இருக்க முடியும்? எப்படி பார்த்து கொண்டு மட்டும் இருந்தார், இதற்கு சம்மந்தம் இல்லைன்னு சொல்ல முடியும்? எனவே அவருடைய இந்த பைஜலினுடைய விஷயங்களை நாம் இப்போது ரெக்கலெக்ட் பண்ணி பார்க்கின்ற போது பிரதமருக்கு, அதாவது முன்னாள் பிரதமருக்கு இதில் நேரடி தொடர்பு இருந்திருக்கிறது, அதை ஊக்குவித்திருக்கிறார் என்பது நிரூபணமாகிறது. எனவே நம்ம செல்வின் சொன்ன மாதிரி, அதாவது மன்மோகன் சிங்கை இப்படி சொல்லலாமா, பாரதத்தில் பீஷ்மரை போன்ற ஒரு கதாபாத்திரம் கிடையவே கிடையாது. பீஷ்மருடைய பெயர் வந்து தேவவிரதன் தான். ஆனால் யாருமே உலகத்தில் செய்யாத ஒரு காரியத்தை நீ செய்தாய் என்று சொல்லிதான் பீஷ்மா பீஷ்மா என்று அவருக்கு கொடுத்தார்கள். ஆனாலும் கடைசி வரை அவர் கௌரவர்கள் பக்கத்தில் தான் இருந்தார். செய்வதெல்லாம் தவறு, கௌரவர்கள் செய்வதெல்லாம் தவறு என்று தெரிகிறது. இது எல்லாம் தவறு தவறு என்று சொல்லிக்கொண்டே வந்தவர் பீஷ்மர். இறுதியில் அவர்தான் போருக்கு தலைமையே தாங்க வேண்டிய நிலைமை வந்தது. அம்பு படுக்கையில் கடைசி வரை இப்போ அம்பு படுக்கையில் படுக்கிற பீஷ்மராக மன்மோகன் சிங்கை பார்க்கலாமா? இல்லை, வரலாற்று அல்லது இதிகாச புராணங்களிலிருந்து ஒரு மிக முக்கியமான புனிதமான பவித்திரமான ஒரு கேரக்டர் எடுத்து நீங்கள் இவருக்கு ஃபிட் பண்ணுறீங்க. இவர்கள் கௌரவர்கள் அல்ல. இவர்கள் கௌரவர்கள் வந்து தவறு செய்திருந்தாலும் நீதி நியாயத்துக்கு கட்டுப்பட்டவர்கள். இவர்கள் நீதி நியாயத்துக்கு கட்டுப்பட்டவர்கள் அல்ல. இந்தியாவை சுரண்டுகின்ற ஒரு மிகப்பெரிய கொள்ளை கும்பலாக போராட்டமாக. அங்கே நீங்கள் ஒன்று பார்க்கணும், இந்த 2G ஊழல் என்று காங்கிரஸ் நேரடியாக சம்பந்தப்படவில்லை. தன் அக்காளை கொடுத்த வீட்டில் போய் புகுந்த சகுனி பண்ணுகிற வேலையாக இங்கே தமிழ்நாட்டில் இருக்கிற ஒரு கட்சியினால் காங்கிரஸ் என்ற இயக்கத்துக்கு இப்படி ஒரு அவமரியாதை வந்திருக்கிறது. சகுனியாக போனவர்கள் தானே இன்னும் ஒரு பெரிய குற்றவாளிகள் இல்லையா? இல்லை, அதாவது திராவிட முன்னேற்ற கழகம் 2Gயில் வெளிப்படையாக கனிமொழியும் ராஜாவும் சிபிஐ கோர்ட்டினாலே விசாரிக்கப்பட்டு தண்டனை பெறுகின்ற நிலைமையில் இருக்கிறார்கள் என்ற ஒரே காரணத்திற்காக திமுக மட்டுமே சம்பந்தப்பட்டிருக்குது என்ற வார்த்தையை ஏற்புடையதாக இல்லை. காங்கிரஸ் சம்பந்தப்பட்ட பைஜலினுடைய குற்றச்சாட்டில் சிதம்பரம் இருக்கிறார் என்று சொல்கிறார் அவர். இல்லை, அது அடுத்த கட்டத்துக்கு வர, அதாவது அங்கே 2Gயில் கூட இன்னும் த மோர் ஸ்கெலிட்டன்ஸ் இந்த கபர்டுங்கிற மாதிரி அந்த 2Gயோடைய ஸ்கீம் ஆஃப் திங்ஸை பார்த்தீங்கன்னா 20% ஷேர் ஹோல்டராக இருக்கிற ரெண்டு பேர் தான் தண்டனை பெற்றிருக்கிறார்கள். இன்னும் அந்த அதாவது இது 2 விஷயமாக பார்க்கணும். ஒன்று, டோட்டல் ஸ்கேம் வந்து 1,76,000 crores அப்படிங்கிறோம். ஆனால் இந்த அதுலேருந்து வெளியே வந்த கரப்ட் மணி ஃப்ளோ இருக்க அது 60,000 crores. அந்த 60,000 crores இதில் 214 கோடியோ 300 கோடியோ இருப்பவர் மட்டும்தான் இப்பொழுது வழக்கில் சிக்கி திகாருக்கு போனார்கள். பாக்கி பணம் எங்கே, அது யாரிடம் புழலுகிறது என்கிற அந்த ஆங்கிளையும் நீங்கள் பார்க்க வேண்டிய கட்டாயத்தில் இருக்கீங்க இல்லையா? அது வந்து நீங்கள் சொல்லுகின்ற வாதம் சரியானது. ஆனால் என்னன்னு கேட்டால், இந்த ஊழல்வாதிகளை பிடிக்கின்ற ஒரு முயற்சியில் வந்து அதுக்கு மேலே நம்மளுடைய பார்வையானது போகுமோ என்று சொன்னால் இவங்க தப்பிச்சிடுவாங்க. எனவே அரசு இதை மட்டுமே பார்க்கிறது. ஆனால் இதனுடைய ரியாக்ஷன் அங்கே வருவது என்பது இந்திய நாட்டின் பொருளாதாரத்தில் மிகப்பெரிய அச்சுறுத்தலை ஏற்படுத்துகிறது. ஆனால் உங்களுக்கு தர்மம் நின்று கொள்ளும். இவர்கள் வந்து ஏதோ இவர்களுடைய ஆடிட்டர் சொன்னதை வச்சு அங்கே வந்து கலைஞர் டிவிக்கு கொடுத்ததனுடைய பயனாக கிளியர் கட்டாக சிக்க வேண்டிய ஒரு சூழ்நிலை ஏற்பட்டது. இல்லாவிட்டால் வந்து இந்த டிரான்சாக்ஷனை வந்து வேறு ஏதாவது ஒரு வகையில் பண்ணியிருந்தால் இது இப்போதைக்கு வெளியே தெரிந்திருக்க வாய்ப்பு இல்லை. ஆகவே காங்கிரஸுக்கு இதுக்கு சம்பந்தம் இல்லை என்கிற விஷயத்தை நான் ஏற்றுக்கொள்ள முடியாது. காரணம், இந்த நிலக்கரி ஸ்கேமில் வந்து 1,86,000 crore 2 lakhs மேலே இப்போ வந்து 2 lakh crore மேலே இப்போது வெறும் 40% கம்பெனிகளுக்கு ஏலம் போயிருக்கிறது. அதில் மன்மோகன் சம்பந்தப்பட்டிருக்கிறார் என்பதற்காகத்தான் அவர் வந்து இப்போ இந்த வழக்கில் உள்ளர சுப்ரீம் கோர்ட்டுக்கு போய் பெயில் எடுக்க வேண்டிய கட்டாயம் ஏற்பட்டது. எனவே அதில் இருக்கக்கூடிய நபர் இதில் வந்து ராஜாவும் கூட பல்வேறு சந்தர்ப்பங்களில் இந்த பைஜலுடைய புத்தகம் வருவதற்கு முன்னால் ராஜா வந்து பிரதமருக்கு தெரிஞ்சுதான் பண்ணேன், பிரதமர் சொன்னார், பிரதமருக்கு தெரிஞ்சுதான் பண்ணேன் தொடர்ந்து சொல்லி கொண்டிருந்தார். பல்வேறு பேட்டிகளில் கூட நான் வந்து நிரூபிக்க தயாருங்கலாம் சொன்னார். அப்போல்லாம் அவங்க பயப்படவே இல்லை.
இந்த பைஜல் புத்தகம் வந்ததுக்கு பின்னாலே தான் இப்போ அவர்கள்ட்ட ஒரு கலகலப்பு ஒரு இல்லை அந்த கலகலப்புக்கு ரெண்டாவது பார்ட் வரதுக்கு முன்னாடி இந்த ஹோல் சினரியோவை பார்த்தீங்கன்னா அவரை பொறுத்த வரைக்கும் மிக தீர்மானமாக சொல்லிட்டார், இதில் காங்கிரஸுக்கு தான் பெரிய பங்குன்னு. ஆனால் காங்கிரஸுடைய நிலைமை என்னவென்றால், கோல்கேட் செகண்ட் பார்ட், அதுக்கு நான் வரேன். இந்த முதல் பார்ட் வந்து உலகத்தையே அதிர வைத்த விஷயம் வந்து இந்த 2G ஸ்பெக்ட்ரம் தான். 1,76,000 crores தான் உலகமே இவ்வளோ பண்ண முடியுமான்னு இந்தியாவை நோக்கி பார்த்தது. இதற்கு இந்த பழிபாவத்தை சுமந்தது, அதாவது ரெண்டு விஷயம் இருக்குது. க்ரைம் பண்ணுறது ஒன்று, அக்கம்ப்ளீஸ் டு த க்ரைம்னு. இப்போ அவர் சொல்கிறார் நீங்கள் தான் அந்த க்ரைமை பண்ணீங்கன்றாரு. ஆனால் நீங்கள் க்ரைமா அக்கம்ப்ளீஸ் டு த க்ரைமா, எப்படி காங்கிரஸை எப்படி பார்க்குறீங்க நீங்கள்? நண்பர் சேகர் அவர்கள் சொன்னதை போல அதை வன்மையாக நான் மறுக்கிறேன். ஒவ்வொரு வாரமும் ஒவ்வொரு வியாழக்கிழமையும் இப்போ நடந்துகிட்ருக்கு. அதே மாதிரி கேபினெட் கூட்டம் நடக்கும். கேபினெட் அமைச்சர்கள்லாம் சேர்ந்து ஒவ்வொரு வாரமும் சந்திப்பாங்க. அந்தந்த துறையில் இருக்கிற அமைச்சர்கள் என்ன திட்டங்கள் கொண்டு வந்தாலும், அவங்களுடைய ஏதாவது கொள்கை முடிவுகள் எடுக்கும்போது, ஏதாவது பெரிய ஒரு திட்டங்களை தீர்மானித்து கொண்டு வரும்போது அரசாங்கத்தில் அனுமதி வாங்குறதுக்காக பிரதமர் தலைமையில் நடக்கிற அந்த கூட்டத்தில் அந்த கொண்டு வருவாங்க. அந்த அடிப்படையில் எல்லா கேபினெட் அமைச்சர்களும் கலந்துக்குவாங்க. அந்த அடிப்படையில் தான் தயாநிதி மாறன் அமைச்சராக இருக்கும்போது கொண்டு வர்றாரு. இந்த திட்டத்தை கொண்டு வந்தால் இதில் வந்து நமக்கு நாட்டுக்கு வந்து வருமானம் அதிகமாக வரும் அப்படின்னு இந்த 2Gயை வந்து கொண்டு வர்றதுக்காக முயற்சி எடுக்கிறார். இதை வந்து 2003 இந்த நீங்கள் பைஜல் சொல்கிறீங்களே, அந்த ஆஃபீஸர் வந்து பிஜேபி அரசாங்கம் இருக்கும்போது, மரியாதைக்குரிய வாஜ்பாய் பிரதமராக இருக்கும்போது அவர் அது தலைவராக இருக்கார். அந்த ட்ராய்க்கு 2003 வரைக்கும் இருக்காரு. அந்த 2003 அவர் தலைவராக வந்தப்போ பிஜேபி கவர்மெண்ட்லேயும் இதை கொண்டு வந்தாங்க. அதுக்கப்புறம் காங்கிரஸ் அரசாங்கம், கூட்டணி அரசாங்கம் வந்தது. அந்த அரசாங்கத்தில் இந்த திட்டத்தை கொண்டு வர்றாங்க. அதை ட்ராயினுடைய தலைவராக இருக்கிற இவரும் தான் கொண்டு வர்றாங்க, செயல்படுத்துகிறாங்க. செயல்படுத்துகிற விதத்தில் தவறுகள் நடந்தது, தயாநிதி மாறன் செஞ்சாருன்னு சொல்கிறாங்களுடைய. காங்கிரஸ் கட்சியுடைய பிரதமர் வந்து அது வந்து பிரதமராக தான் இருந்தார் ஒழி, இந்த துறைக்கு தனிப்பட்ட அமைச்சர் இல்லை. அவர் இந்த துறையில் என்ன நடக்குதுன்னு ஒவ்வொரு துறையாக போய் உட்காந்து பார்த்துட்டு இருக்க முடியாது. அந்தந்த துறைக்கு ஒரு அமைச்சர் இருக்காங்க. அந்த துறையை முழுமையாக சுதந்திரம் கொடுத்துருவாங்க. அந்த துறையை முழுமையாக செயல்படுத்த வேண்டியது அமைச்சரோட பொறுப்பு. அதனால் பிரதமரை பற்றி, அன்றைய பிரதமர் மன்மோகன் சிங் அவரை பற்றி தவறாக சொல்வதை வன்மையாக கண்டிக்கிறேன். அவர் தவறு செய்தவரல்ல. இப்போ வேணா இவங்க பிரதமர் மோடி அவர்களை சொல்லுங்க, மன்மோகன் சிங் தவறு பண்ணாருன்னு சொல்லுவாருன்னு பார்ப்போம். அப்படி அதாவது அப்படி அர்த்தம் இல்லை. ஒரு பிரதமர்ன்றவர் வந்து நேரு பிரதமராக இருந்தபோது அப்பொழுதும் அமைச்சர்களுக்கு சுதந்திரம் இருந்தது. அவருடைய அமைச்சரவையில்தான் தமிழ்நாட்டைச் சேர்ந்தவர்கள் நிதி அமைச்சராகலாம் இருந்தார்கள். அவர்களுக்கு தனியாக சுதந்திரமாக செயல்படலாம். ஆனால் அவர்கள் மீது நேருவுக்கு ஒரு கட்டுப்பாடு இருந்தது. அடுத்தது இந்திரா காந்திக்கு சுதந்திரம், எல்லாருக்கும் சுதந்திரம் அளித்தாலும் கூட இந்திரா காந்தியின் கட்டுப்பாட்டில் அந்த அமைச்சரவை இருந்தது. ஏன் நரசிம்மராவ் காலத்தில் கூட அவருக்கு ஒன்றும் பெரிய ஒரு சரிஸ்மேட்டிக் லீடர் கிடையாது நரசிம்மராவ். ஆனாலும் அவர் அமைச்சர்களிடத்தில் ஒரு கண்ட்ரோல் இருந்தது, இருந்தார். ஆனால் இங்கே இப்போ மன்மோகன் சிங் என்னன்னா ஒரு பரிதாபத்துக்குரிய ஒரு ஸ்கேப் கோட். நீங்கள் பிரதமராக இருங்க, எக்ஸ்ட்ரா கான்ஸ்டியூஷனல் அத்தாரிட்டி வேற இடம் அப்படின்னு ஒரு பரிதாபத்திற்குரிய பிரதமராக இருந்து இந்த பழிபாவத்தை பீஷ்மாச்சாரியரை போய் சுமக்கிறாரான்றதான் கேள்வி. கூட்டணி கட்சியுடைய அமைச்சரவையா இருக்கும்போது தனி மெஜாரிட்டியோட ஜவஹர்லால் நேரு அவர்களும் இந்திரா காந்தி எல்லாம் இருக்கும்போது, ராஜீவ்காந்தி அரசாங்கம் தனித்தன்மையோட காங்கிரஸுடைய மெஜாரிட்டி கவர்மெண்ட், அது காங்கிரஸே முடிவெடுக்குது. இப்போ வந்து கூட்டணி கட்சிகளோட எல்லாருமே இவங்களும் அமைச்சர்கள் அங்கம் வகிக்கிறாங்க, கூட்டணியாக இருக்காங்க. அதில் தயாநிதி மாறன் வந்து தவறு பண்ணாரா என்னங்கிறது இப்போ தெரியும் போது பிரதமர் அவங்க என்ன செஞ்சாங்க, எந்த கட்சியுமே எந்த ஒரு மாநில கட்சியோ மத்தியில் ஆளுநர்கள் இது வரைக்கும் எடுக்காத ஒரு நடவடிக்கையை தன்னுடைய அமைச்சராக இருந்தவரை சஸ்பெண்ட் பண்ண சொல்லி அவர் மேலேயே வழக்கு போட்டு அரசாங்கம் இருக்கும்போதே வழக்கு தொடுத்து அவங்கள வந்து இன்னைக்கு வந்து தண்டிக்கிற நடவடிக்கை எடுத்திருக்காங்கன்னா இதுக்கு யாரு காரணம்? மன்மோகன் சிங் வந்து ஒரு சின்ன விஷயத்தை சொல்றேன். அதாவது மன்மோகன் சிங்குக்கு ஒரு பிரதமர் என்கின்ற முறையில் இருக்கிற சில கடமைகள் தான், அதுக்கு மேல எல்லாத்தையும் சூப்பர்வைஸ் பண்ண முடியாதுன்னு சொன்னாரு. அதாவது எக்ஸாக்ட்லி த வே வி வாண்டட் என்கின்ற வார்த்தை
வார்த்தையோடு பிப்ரவரி மாதம் 1ஆம் தேதி 2006 கடிதம் எழுதியிருக்கிறார். முதல்ல வந்து கான்ஃப்ளிக்ட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட்னு சொல்லி நான் வந்து ஏதாவது ஒரு தொழில் செய்து நான் எம்பியாகி மந்திரியாகின்ற போது அந்த எனக்கு தொழிலுக்கு சம்பந்தமான துறை எனக்கு தரக்கூடாது என்பது ஏற்றுக்கொள்ளப்பட்ட நியதி. அது கான்ஃப்ளிக்ட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட்னு சொல்லுவேன். ஏன்னா என் தொழிலை நான் ஆதரித்துக் கொள்வேன் என்று சொல்லி தொலைத்தொடர்பு துறைக்கு எம்பியா மந்திரியாக போகிறவர் ஏற்கனவே டிவி சேனல்லாம் எக்கச்சக்கமாக வச்சிருக்காரு, ரேடியோ வச்சிருக்காரு, அதில் சம்பந்தப்பட்டிருக்கிறார். எனவே அதில் அமைச்சராக கூடாது என்பதை சாதாரணமான நீதி அது நேரு காலத்திலிருந்து பின்பற்றப்படுகிறது. ஆனால் ஷிப்பிங் வச்சிருந்தவர் TR பாலு ஷிப்பிங் மினிஸ்டராரு. அதே மாதிரி இவர் வந்து தொலைத்தொடர்பு துறைக்கு மந்திரியாராரு. அதே மாதிரி மகாராஷ்டிராவில் ஒரு மந்திரி வந்து கோலுக்கு மினிஸ்டராரு. இந்த மாதிரியாக யார் யாரெல்லாம் அந்தந்த துறையிலே தொழில் செய்து கொண்டிருக்கிறார்களோ அந்த துறைக்கு மந்திரியாவதன் மூலமாக அப்படியே சுவாகா டோட்டலா சாப்பிட்றதுக்காக ஒரு இதை பார்த்து கொண்டிருந்தார் என்று சொன்னால், அதற்கு வழிவிட்டார் என்று சொன்னால் ஆதரித்ததாகத்தானே அர்த்தம். இப்போ இதுல கேட்குறேன், உங்களுடைய இப்போ நீங்க ஒரு விஷயம் சொன்னீங்க, நேருக்கோ இந்திரா காந்திக்கோ ராஜீவ் காந்திக்கோ இந்த கூட்டணி கட்சிகளுடைய கம்பல்ஷன்ஸ் கிடையாது, ஒரு மிரட்டல் கிடையாது. இது இப்போ உங்கள் வார்த்ததுக்கே வரேன், உங்கள் கட்சியில் இருக்கிற ஒரு அமைச்சர் கல்மாடி ஊழல் செய்தார் என்று அவர் மீது நீங்கள் வழக்கு போட சொல்வீர்கள், அவர் கேபினெட்டில் நிற்கிறீங்க. அந்த தைரியம் ஏன் தயாநிதி மாறன் தவறு செய்தான் என்று நீங்கள் நடவடிக்கை எடுத்திருந்தால் இன்றைக்கு இந்த பழிபாவத்தை சுமக்க வேண்டிய ஒரு பரிதாபத்துக்கு காங்கிரஸ் வந்திருக்காங்க இல்லையா? நடவடிக்கை எடுத்து நீங்க கூட்டணி அரசாங்கம் இருக்கும் போதே நடவடிக்கை எடுத்து வழக்கு தொடுத்ததே காங்கிரஸ் தான். அதுல மன்மோகன் சிங் பின்வாங்கவே இல்லை. தயாநிதி மாறன் மேல கேஸும் காங்கிரஸ் அரசாங்கம் இருக்கும் போதே தான் வழக்கு தொடுத்தாங்க, இல்லைன்னு சொல்ல முடியாத. காங்கிரஸ் என்ற ஒரு பெரிய கட்சி கூட இருந்தே கீழே அதில் 44 இடங்களுக்கு கொண்டு வந்ததற்கு காரணம் இந்த 2G, அதுக்கு காரணம் திமுகங்கிறத ஒத்துக்கிறீங்களா இல்லையா? சார் 2Gல வந்து தவறு செய்தது திமுகவுடைய அமைச்சர்கள், காங்கிரஸ்ல அங்கம் வகிச்சாங்க. அவங்க தவறு செய்யறாங்கன்னு பார்லிமெண்ட்ல பேசி அது விளக்கம் கொடுத்து அதை வந்து சமாதானம் அடையாம தான் பிரதமர் வந்து அவங்க மேல நடவடிக்கை எடுக்க சொல்லி அமைச்சர் ராஜினாமா செய்ய சொல்லி நடவடிக்கை எடுத்து கைதே பண்ணாங்க. தைரியமா செஞ்ச காங்கிரஸ் தான் செஞ்சது. ஒரு அகில இந்திய கட்சி இன்றைக்கும் கூட்டணியில் இல்லாத போதும் திராவிட முன்னேற்ற கழகத்தின் மிரட்டலுக்கு பணிந்து கொண்டுதானே இருக்கு. திமுகங்கிற கட்சிக்கு காங்கிரஸ் அடிவணியம் இல்ல, மிரட்டலுக்கு பயப்படுறாங்கிறது மட்டும் இல்ல. இன்னைக்கு தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டியினுடைய தலைவராக இருக்கக்கூடிய EVKS இளங்கோவனே இவர் சொல்லி நியமிச்ச தலைவர். ஏற்கனவே அண்ணன் கூட ஒரு அறிக்கையில சொல்லியிருந்தாங்க, ஒரு பேட்டியில பார்த்தேன். அறிக்கைகள்லாம் அறிவாலயத்தில் தயாரான அறிக்கைகள் மட்டும் இல்ல, இவர் இப்படி பேசணும், இப்படிலாம் சொல்லணும்னு சொல்லி மாத சம்பளம் வாங்கிட்டு இருக்காரு EVKS இளங்கோவன் அறிவாலயத்துல. அது மட்டும் இல்ல, ஸ்டாலினை வந்து ப்ரொஜெக்ட் பண்ணி பெருசா கொண்டு வரதுக்கு அவங்க ஒரு பெரிய ப்ராஜெக்ட், ஒரு பெரிய நெட்வொர்க் பண்ணிட்டு இருக்காங்க. ஸ்டாலின் தான் தமிழ்நாட்டிலோட முதலமைச்சராக வரணுங்கிற வார்த்தையும் EVKS இளங்கோவனை சொல்ல வைக்கிறதுக்காக பேசியிருக்காங்க. அவர் அதுக்கு பெருசா டிமாண்ட் பண்ணிட்டு இருக்காரு. இல்ல நீங்க சொல்ற இந்த கருத்துல செல்வராஜுக்கு எப்பவுமே மாற்று கருத்தே கிடையாது. அவர் ஏற்கனவே பேட்டியிலையும் சொல்லிட்டார், இங்கேயும் பதிவு பண்ணிட்டார். நான் இப்பொழுது கேட்பது என்னவென்றால், இன்றைக்கும் திராவிட முன்னேற்ற கழகத்தின் அச்சுறுத்தலுக்கு காங்கிரஸ் பயப்படுகிற காரணம் என்ன? அப்போ சேகர் சொன்ன ஒரு விஷயம் என்னவென்றால், திராவிட முன்னேற்ற கழகத்துடன் கூட்டணிக்காக அடுத்த தேர்தல் எல்லாம் வேற. இப்பொழுது திராவிட முன்னேற்ற கழகத்தை அரவணைத்து செல்லாமல் போனால் திராவிட முன்னேற்ற கழகம் மன்மோகன் சிங் என்ன செய்தார், ப. சிதம்பரம் என்ன செய்தார் என்ற ரகசியங்களை வெளியே சொல்லிவிடுவார்களோ என்ற பயத்தில் தான் திமுக சொல்லுகிறபடி காங்கிரஸ் ஆடுகிறதா? திமுகவுக்காக காங்கிரஸ் ஒரு நாள் இல்லை, சுருக்கமாக சொல்ல போனால் திமுக தலைவர் கருணாநிதி பிறந்த நாளுக்கு அன்னைக்கு சோனியா காந்தி அவங்க வாழ்த்து கடிதம் கூட அனுப்பல. இத்தனை வருஷம் அனுப்பிட்டு இருந்தாங்க. காரணம், அப்படியெல்லாம் பயப்படுற அவசியம் காங்கிரஸுக்கு இல்லை. ஏன்னா இது அகில இந்திய காங்கிரஸ் கட்சி வந்து திமுக கட்சி அதுக்குதான் ஒரு ரெப்ரசன்டேட்டிவ் நாளெல்லாம் பிறந்தநாள் கொண்டாடுறாரு. காங்கிரஸ் கட்சியை பொறுத்த வரைக்கும் திமுகவுக்கு பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை. திமுக கட்சியில யாரெல்லாம் தப்பு பண்ணாங்களோ அவங்க இன்னைக்கு கோர்ட்டுக்கு போயிட்டு இருக்கிறாங்க, தண்டனை அனுபவிக்க போறாங்க, நடந்துட்டு இருக்கிறாங்க. அது வேற விஷயம். சோனியா காந்தி சொல்லிதான் இந்த அரசாங்கத்தில் தலையீடுன்னு சொல்றாரு இல்லையா, IAS அலுவலர் வந்து பட்டியல் கொடுத்தாருன்னு. சோனியா காந்தி ஒரு நாளும் அரசாங்க விஷயத்துல தலையிட்டதே கிடையாது. அவர் கட்சியை மட்டும்தான் நடத்திட்டு இருந்தாங்க. திராவிட முன்னேற்ற கழகத்தை பொறுத்த மட்டும் அது வந்து என்னைக்குமே லக்கேஜ் தான். எதற்காக சொல்றேன்னு கேட்டீங்கன்னா, 19 ஆண்டு காலம் மந்திரி சபையில் இருந்திருக்காங்க. 19 ஆண்டு காலம் ஒரு மாநில கட்சி மத்திய அரசாங்கத்தில் பிளம் போஸ்ட் இருந்திருக்குது. அவர் பெருசாக பேசுவாங்க, தமிழ்நாட்டுக்கு அதெல்லாம் செய்கிறேன் இதெல்லாம் செய்யணும்னு. வரிசையாக செல்வின்னு சொன்ன மாதிரி எக்கச்சக்கமான விஷயங்கள் செய்யணும், செய்யலை, அது தனி விவாதம். ஆனால் அவர்கள் வந்து அவர்களுக்கு தேவையான விஷயங்களை மட்டும் எடுத்துக்கொள்வார்கள்.
அதில் காங்கிரஸ் வந்து ஈக்குவலி காங்கிரஸ் வந்து கொஞ்சம் நெஞ்சம் திமுக ஈக்குவலாக குறைஞ்ச கட்சி இல்லை. இந்த சன் டிவி ஆரம்பிக்கிறதுக்கு பணம் வந்தது காரணம் என்ன? அவங்க என்ன பெரிய மிட்டா மிராசா? ஒண்ணு கிடையாது. ரோட்ல பேப்பர் வித்துட்டு இந்த பசங்க இன்னைக்கு வந்து இவ்வளவு பெரிய கோடீஸ்வரனா இருக்கிறாங்க. 15,000 கோடி 20,000 கோடி. பிபி சிங் கவர்மெண்ட்லயே திமுக பங்கெடுத்தாச்சு, தேவகவுடால பங்கெடுத்தாச்சு. ஐக்கிய குஜரால் கவர்மெண்ட்ல நான் ஏற்கனவே இங்க நான் பதிவு பண்ண விஷயத்தை இப்ப ஞாபகப்படுத்துறேன். ஐக்கிய குஜரால் மினிஸ்ட்ரியில முரசொலி மாறன் அவர்கள் இண்டஸ்ட்ரீஸ் மினிஸ்டர். அன்றைக்கு தான் குஜரால் பதிவே பண்றாரு. அதாவது ஆட்சியில் இருக்கும்போது செல்வின் சொன்னதை போல தமிழ்நாட்டுக்காக திராவிட முன்னேற்ற கழகம் ஒரு துரும்பை கூட போடாது என்கிறதுக்கு உதாரணமாக குஜரால் என்ன சொல்றார், ஒரு முறை காவேரி பிரச்சனைக்காக என் கூட்டணியில் இருந்த திராவிட முன்னேற்ற கழக தலைவர் எங்கள் தமிழ்நாட்டு சட்ட அமைச்சர் ஆலடி அருணாச்சலம் என்கிற ஆலடி அருணாவை அனுப்புகிறேன், அவர் வந்து உங்களோட காவேரி பிரச்சனை குறித்து பேசுவார்னு அவர் சொல்லுகிறார். 25 நிமிடம் ஆலடி அருணா என்னிடம் பேசினார், ஒரு வார்த்தை கூட காவேரியை பேசவில்லை. போர்ட் ட்ரஸ்ட் சேர்மனை மாற்றணும்னு சொன்னார், அது முடியாது கேபினட் டெசிஷன் சொன்ன உடனே கூட்டணியில் இருக்கிற சந்திரபாபு நாயுடு, ராம்விலாஸ் பாஸ்வான், முரசொலி மாறன், மூப்பனார் அளவு கூட பேச சொல்லி ப்ரெஷர் கொடுத்து அதற்கு இன்டைரக்டாக அதுக்கு முன்னாடி ப்ரெஸ் மீட்டை கூப்பிட்டு காவிரி பிரச்சனையில் குஜரால் சரியான முடிவு எடுக்காவிட்டால் நாங்கள் ஆதரவு கொடுப்பதை பற்றி மறுபரிசீலனை செய்ய வேண்டும் என்று எதற்காக மிரட்டல் என்றால் போர்ட் ட்ரஸ்ட் சேர்மனுக்காக விடுத்தார் என்கிற கதையெல்லாம் இங்கே இருக்கு. அதனால் அதுக்கு முன்னாடியே மாறன் ஆயிட்டார். இப்போ கேட்கறது என்னன்னா 2 விஷயம் இருக்கு சார். காலையில் மன்மோகன் சிங் விமர்சனம் பண்றார் மோடியை, மாலையில் போய் சந்திக்கிறார். அதை 2 விதமாக பார்க்கிறார்கள். ஒன்னொன்று பொருளாதார சந்தேகங்களை தீர்த்து கொள்வது, பாடம் நடத்த அந்த நாள்ல சந்திச்ச நாளைக்கு முதல் நாள் வந்து மரியாதைக்குரிய பிரதமர் மோடி வந்து முன்னாள் பிரதமராக இருக்கக்கூடிய தேவகவுடாவையும் மன்மோகன் சிங்கையும் எல்லாருமே சந்திக்கணும்னு கூப்பிட்டுருக்காரு. அந்த சந்திக்கிற வர ஒத்துட்டார். காலையில் அவர் பத்திரிகைக்கு வந்து பேட்டி கொடுக்குறாரு, மத்தியானம் போய் சந்திக்கிறாரு. மரியாதை நிமித்தமான சந்திப்பதாலே சேகர சொல்லுங்க அது வந்து கொச்சைப்படுத்துறாரான்னு பிரதமர் வந்து கூப்பிடுறாரு. ஒரு மரியாதை நிமித்தமாக சந்திக்கிறாங்க, 2 பேரும் பேசுறாங்க, நாட்டு நடப்பு பற்றி பேசுறாங்க. அது ஒன்றும் யாருமே அவங்கள வந்து தவறா யாருமே அதை பற்றி விமர்சிக்கல. நீங்களே தான் தவறா விமர்சிக்கிறீங்க. ராகுல் காந்தி என்ன சொன்னாரு, அவர் பொருளாதாரத்தை பற்றி பாடம் எடுத்துருப்பாருங்கிறார். இப்ப நம்ம பேசுறோம் அந்த மாதிரி அவர் வந்து அது வந்து ஒரு இதா, அதாவது தவறா யாருமே சொல்லல. ஏன் சந்திச்சுங்கன்னு யாரும் கேட்கல, சந்திக்க கூடாதுன்னு சார். திமுக பாணியில அதை விமர்சிக்கிறோம்னாக்கா திமுக வந்து எப்பவுமே எதையுமே கொச்சைப்படுத்தி பேசுவதில் திராவிட முன்னேற்ற அவர்களுக்கு மனித நேயமே இல்லாதவங்க, ஒரு மனிதனை மதிக்க தெரியாதவங்க, அவங்க அப்படிதான் இருப்பாங்க. ஏன்னா இது வந்து பிரதமரும் மன்மோகன் சிங்கை மதிக்கிறாரு, மன்மோகன் சிங் அவரை மதிக்கிறார். இல்ல இப்போ திமுக பாணியில அறிக்கை சொல்லணும்னா, நான் காத்தால ஏதோ தெரியாதரமா உங்களை திட்டிட்ட வேற மேடையில் அதை மனசுல வச்சுக்காதீங்க என்று தன்னை தற்காத்து கொள்வதற்காக மோடியை போய் மன்மோகன் சந்தித்தாரான்னு கூட நாளைக்கு ஒரே நிமிஷம் நண்பருக்கு மன்மோகன் சிங் வந்து நேரம் கேட்டு சந்திக்கிறதுக்கு போய் பார்த்திருந்தாருன்னா நீங்க சொல்ற சந்தேகம் வரும். பிரதமருடைய அழைப்பை ஏற்றுதான் அவர் போய் பார்த்தார ஒழிய அவர் வந்து மன்மோகன் சிங்கை பார்க்கறதுக்கு நேரம் கேட்டு போகல. அதை மாதிரி நேற்று கூட தேவகவுடா பார்த்திருக்காரு. மரியாதை நிமித்தமாக தான் அவர் ஒவ்வொரு பிரதமராக கூட்டு பேசியிருக்காரு. இப்போ இங்க ஒரே ஒரு விஷயம் என்னன்னா, இந்தியாவில் இருக்கிற அனைத்து மாநிலங்களும் அகில இந்திய காங்கிரஸ் சொல்லி நடக்கிறாங்க. கட்சியின் மேலிட கட்டுப்பாட்டுக்கு இது ஒரு பிரான்ச் ஆஃபீஸ் மாதிரி இருக்காங்க. ஆனால் தமிழக காங்கிரஸ், நீங்கள் என்னன்னாக்கா திமுகவால் தான் எங்கள் காங்கிரஸே அழிஞ்சுதுன்னு நீங்கள் பதிவு பண்ணுறீங்க. ஆனால் இங்கே உங்கள் காங்கிரஸ் கமிட்டியை பார்த்தாக்கா திமுகவின் பிரான்ச் ஆஃபீஸ் மாதிரி செயல்படுது. அப்போ தமிழ்நாடு காங்கிரஸ் மீது அகில இந்திய காங்கிரஸுக்கு ஒரு கட்டுப்பாடு இல்லையா? இருக்கு சார். அவர் ஒன்றும் நிரந்தர தலைவரும் அல்ல, கட்சியினுடைய நியமன தலைவர் தான். அதனால வந்து அவருடைய செயல்பாடுகள் வந்து சரியில்லைங்கிறதா நம்ம எடுத்து சொல்றோம். அது ஒன்றும் பயப்படுறதுக்குள்ள ஒண்ணுமே இல்லை. அதனால வந்து நாங்க என்ன சொல்றோம்னா, பெரும்பான்மையான காங்கிரஸ் தொண்டர்களும் தலைவர்களும் திமுகவோட இனிமேல் நமக்கு உறவு வேண்டாம், நம்மளை வந்து கேவலப்படுத்தி கொச்சைப்படுத்தி இந்தியாவில் வந்து இவ்வளவு அசிங்கப்படுத்துறதுக்கப்புறம் நீ அந்த கட்சியோட உறவு வேண்டாம்னு நினைக்கிறோம். அந்த உறவு வேணும்னு நினைக்கிறாரு. அதனால அவரை வந்து மாற்றணும்னு சொல்லி நாங்கள் முயற்சிக்கிறோம். அது வந்து எங்கள் உள்கட்சி பிரச்சனை. அதை வந்து இங்கே விவாதிக்க வேண்டிய அவசியம் இல்லை. இன்னைக்கு நாம் பேச போகிறது வந்து காங்கிரஸ் கட்சியை பொறுத்தவரை அகில இந்திய ரீதியில் இதுவரைக்கும் எந்த ஒரு மாநில கட்சிக்கும் கை கட்டினதா வரலாறும் கிடையாது. இதுவரைக்கும் நிற்கல, இனிமேல நிற்க மாட்டோம், நிற்க வேண்டிய அவசியம் காங்கிரஸுக்கு இல்லை. இப்போ இதில் இவர்கள்
ரெண்டு விதமாக இந்த காங்கிரஸ் செயல்படுவதனுடைய நோக்கம் என்னன்னு பார்க்குறீங்க நீங்கள்? காங்கிரஸை பொறுத்த மட்டும் அவங்களுடைய பிரைம் மினிஸ்டர், பார்ட்டியினுடைய பிரசிடென்ட், அது வந்து ஃபிக்ஸட். அது தவிர வேறு யாரும் மாற முடியாது. அதுக்கு இடையில இருக்கக்கூடிய மாநில தலைமையில் மாற்றிக்கிட்டே இருப்பாங்க. எவனாவது ஒருத்தன் வந்து தலைவர் ஆகிடுவானுங்கிறதுனால வந்து எத்தனையோ ஆண்டு காலமாக நியமன தலைவர் தான், எலெக்ஷன் கிடையாது அங்கே. இவங்களை பொறுத்த மட்டும் பாவம் அந்த மாதிரி ஒரு சூழ்நிலை அவர்கள் பார்த்ததே இல்லை. அது அவர்களுக்கு அந்நியப்பட்ட விஷயம். அதனால அவங்களுக்கு தமிழ்நாட்டில் வந்து இந்த மாதிரி சொல்றாரு. ஒரு நிமிஷம், காங்கிரஸ் கட்சியிலும் தேர்தல் வச்சு தேர்தல் தான் முறைப்படி தேர்ந்தெடுக்கிறாங்க. சொல்றோம் 2019 வந்து இப்ப தேர்தல் இன்னும் வரத்தான் போது, வர்ற தேர்தலில் வந்து யார் ஜெயிக்கிறாங்கன்னு பார்ப்போம். காங்கிரஸ் மறுபடியும் வரத்தான் போது. உங்களுக்கு அப்படி ஒரு ஆசை இருக்கிறத நான் நிச்சயமா வரப்போறோம். தப்பு இல்லை. இப்போ காங்கிரஸ் வந்து இந்த கூட்டணி இல்லாத போதும் இப்படி திமுகவினுடைய பிரஷருக்கு பயப்படுவதற்கு காரணம் என்னன்னு நினைக்கிறீங்க? அதாவது ரெண்டு பேருமே பிரிக்க முடியாத ஒரு இடத்துக்கு வந்துட்டாங்க. ஒரு நாணயத்துக்கு அதாவது அவங்க தேர்தலில் தனியா போட்டிக்கிட்டாங்க. அதாவது காங்கிரஸும் திமுகவும் சேர்ந்து போனா மக்களை சந்திக்க முடியாது. லட்சக்கணக்கான மக்கள், ஈழ பிரச்சனை, பல பிரச்சனைகள் இருக்கு. அப்போ என்ன செய்யலாம்னா ஒரு டெம்பரவரி அவங்களுக்குள்ள ஒரு அமைக்கபிள் ஒரு செட்டில்மெண்ட் பேசிக்கிட்டாங்க. அதாவது அவர் பேசும்போது கூட நிறைய அறிக்கைகள்ல சொல்லுவாரு, இப்படியெல்லாம் தேர்தல் வருகிற நேரத்தில் நீங்கள் இப்படியெல்லாம் செய்யலாமா? அப்ப தேர்தலுக்கு பிறகு செய்ய, தேர்தலுக்கு பிறகு மக்களுக்குள்ள, தேர்தலுக்கு பிறகு இந்த இதை செய், தேர்தலுக்கு நம்ம போயிட்டு தப்பிச்சுட்டு வந்துருவோம் அப்படிங்கிறதுக்காகலாம் நிறைய அறிக்கைகள் விடுவாரு. அதே மாதிரி தேர்தலுக்காக அவங்க பண்ணிக்கிட்டாங்க, தனியா பிரிஞ்சாங்க. அதுக்கு பிறகு அங்கேயும் அவுட்டு, இவங்களும் சுத்தமா அவுட்டு வெளியே வந்துட்டாங்க. நீங்க வந்து உட்கார்ந்துருக்காங்க. இனி அடுத்தது என்ன செய்யலாம் அப்படிங்கிற போது அவங்களுக்குள்ள அதே உறவு இன்னும் இருந்துகிட்டு இருக்கு. இங்க இருந்து கோபாலபுரத்துல என்ன முடிவு எடுக்காங்களோ அந்த முடிவை நேரே வி.கே. இளங்கோவன் கொண்டு போய் நிறைவேற்றுவாரு. அதை இன்னைக்கு பார்த்துக்கிட்டு இருக்கோம். அதுக்கு காரணம் ரெண்டு பேருடைய உச்சி குடுமியும், ஒருத்தர் உச்சி குடுமியும் இன்னொருத்தர் கையில இன்னொருத்தர் அண்டன் சொன்னாங்க ஏற்கனவே. இதுக்கும் அதுக்கும் சம்பந்தம் இல்லை, யார் மன்மோகன் சிங்குக்கோ சிதம்பரத்துக்கோ யாருக்கும் சம்பந்தம் இல்லைன்னு சொல்லி அவரு ஏற்கனவே அந்த இவர் சொல்லியிருக்கு. பைஜல் சொல்லும் போதே சொல்லியிருக்காரு, இதுல வந்து மன்மோகன் சிங்கு நிதியமைச்சர், அதாவது பிரணாப் முகர்ஜி இருக்கும் போதே இதை வந்து வெளிப்படையா சொல்லிட்டாரு. அவர் அறிக்கை கொடுத்தாரு. அப்பவே மன்மோகன் சிங் கேட்கல. பிரணாப் முகர்ஜி அந்த நேரத்தில் என்ன சொல்றாருன்னா, பிரணாப் முகர்ஜி வேற கட்சிக்காரர் கிடையாது, அவர் காங்கிரஸ் கட்சி இன்னைக்கு ஜனாதிபதியா இருக்காரு. அவர் சொல்றாரு இதுல சம்பந்தப்பட்டிருக்காங்க, இது வந்து யார் நிதியமைச்சரா இருக்க சிதம்பரத்துக்கோ மன்மோகன் சிங்குக்கோ யாருக்கோ தெரியாதது கிடையாது அப்படிங்கிறத சொல்றாரு. அது மட்டும் இல்ல, ராஜா வந்து தொலைத்தொடர்புத்துறை அமைச்சரா இருக்கிறப்போ நான் தன்னிச்சையா முடிவெடுப்பேன்னு சொல்லிட்டு கடிதம் எழுதுறாரு. கடிதத்தை வாங்கிக்கிட்டு மன்மோகன் சிங் அதுக்கு என்ன பதில், உங்களுடைய கடிதம் இந்த தேதியை கடிதம் எனக்கு கிடைக்க பெற்றேன், இது பதில். சுப்ரீம் கோர்ட்ல கூட சொன்னாங்க, என்னடா சினிமா டிக்கெட் விற்கிற மாதிரிலாம் வச்சிருக்கீங்களா ஸ்பெக்ட்ரம்னு சொல்லி. அந்த அளவுக்கு, அதாவது ஒரு நேரத்துல தமிழர்கள்னாலே கிட்டத்தட்ட ஒரு 10வது நூற்றாண்டுல ஒரு 7 பெரிய சாம்ராஜ்யத்துல சோழ சாம்ராஜ்யம் ஒண்ணு, 7ல ஒருத்தனா இருந்திருக்கான் தமிழன். அதுக்கு பிறகு பெரிய வீரன் அப்படிங்கிற மாதிரி தமிழ்நாட்டில் எங்க போனாலும் சரி, நான் அப்போ டெல்லி போகும்போது நீ அப்படின்னு சொல்லி கேட்பாங்க. அப்படி அந்த அளவுக்கு ஒரு பெரிய வீரனா நம்மளெல்லாம் நினைச்சாங்க. ஆனா இவங்க என்னைக்கு டெல்லியில போய் இவங்க அமைச்சர்களை அனுப்பி இவங்க தொலைத்தொடர்பு வளங்கொழிக்கக்கூடிய இதில் எடுத்தாங்களோ, இன்னைக்கு தமிழன் சொன்னா திருடங்கிற அளவுக்கு கொண்டு போய் விட்டாங்க. இல்ல இன்னொரு வகையிலும் நம்மளுடைய இல்ல நீங்க ஏன் அதை திருடன்னு பாக்குறீங்க? அதாவது வடவர்கள் நல்லவர்களும் அல்ல நம்மவர்களும் அல்ல என்று திராவிட முன்னேற்ற கழகம் இங்கே சொன்னது. காங்கிரஸ் ஆட்சி இருக்கும்பொழுது காங்கிரஸ் ஒரு அசைக்க முடியாத கட்சியாக டெல்லியில் இத்தனை பல ஆண்டுகள் ஆண்டு கொண்டிருந்த ஒரு கட்சியை இங்கே இருக்கிற ஒரு வேட்டி கட்டிய தமிழன் போய் அந்த காங்கிரஸ் கட்சியை இன்று ஆட்டி அதை செதலமடைய செய்கிற அளவுக்கு ஒரு வீரமான செயலை தானே புரிந்து வந்திருக்காங்க திமுக. வீரத்தை எங்க கொண்டு காட்டுறது? ஊழல் பண்றதுலையா காட்டுறது? நீங்க வந்து கட்சித்தீவு பிரச்சனையில காட்டுங்க, நீங்க காவிரி பிரச்சனையில காட்டுங்க, முல்லை பெரியாறுல காட்டுங்க, தமிழன் சொல்லி சொல்றீங்கல்ல. அந்த தமிழர்களை காப்பாத்துறதுக்கு நீங்க ஒண்ணும் செய்ய வேண்டாம், நீங்க காப்பாத்துறதுக்கு நீங்க ஒன்றும் நடவடிக்கை எடுக்க வேண்டாம். அன்னைக்கு வந்த எழுச்சி முத்துக்குமார்ல இருந்து ஒரு 14 பேர் காங்கிரஸ் கட்சியை சேர்ந்தவர் கூட ஒருத்தர் தீக்குளிச்சு செத்தாரு. எதுலயும் வந்துடக்கூடாதுன்னு சொல்லிட்டு அப்படி வச்சுங்களே. தமிழ் மக்களுக்கு அவங்க செஞ்சிருந்தா பரவாயில்ல, தம் மக்களுக்கு செஞ்சு அதாவது இதுல இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம் சார், தயாநிதி மாறன் வந்து இதில் நிறைய விஷயங்களை அண்டர் கரண்ட்டாக பார்க்கணும். நீங்கள் அங்கே இருந்தவர்ன்றதால் தெரியும். நான் தான் இந்த இலாக்காவின் பிரதமர் என்று அப்பொழுதுதான் அரசியலுக்குள் நுழைந்து முதல் முறையாக எம்பி ஆனவனே கேபினட் அந்தஸ்து பெற்று ஒரு பிரதமரையே தயாநிதி மாறன் மிரட்டுகிறார் என்றால், அப்படி என்றால் தாத்தாவின் பின்பலம் இல்லாமலே அவரை பேசியிருப்பார். தயாநிதி மாறன் சொல்லிட்டு ஒருத்தர் புதுசா வந்து உடனே கேபினட் மினிஸ்டர் ஆயிட முடியாது, அதுவும் அந்த துறைக்கு மந்திரி ஆயிட முடியாது. கருணாநிதியினுடைய பேரன் முரசொலி மாறனுடைய பையன் அந்த கோதால தான் உள்ளே போறாரு.
போயிட்டு முட்டு கொடுக்கக்கூடிய இன்னைக்கு முழுக்க முழுக்க தாங்கி நிற்கக்கூடிய திமுக. அந்த அளவுக்கு ஒரு சூழ்நிலையில இன்னைக்கு அவங்க மைனாரிட்டியா இருக்காங்க காங்கிரஸ் கவர்மெண்ட். அப்போ மிரட்டுறாங்க. அது மட்டும் இல்ல, அது அவருடைய இயல்பான குணம் எல்லாத்தையும் அழிச்சிடணும். ஆக்டோபஸ்ன்னு சொல்லி தான் முன்னால வந்து ஜெயா டிவிலலாம் அந்த இதை வந்து ஒரு ஆக்டோபஸை காட்டி இந்த குடும்பத்தை காட்டுவாங்க. அதே மாதிரி நீங்க வந்து சிவசங்கரனை வந்து ஏர்செல்ல இருந்து ஒழிக்கிறதுக்கு, அவர் சென்னையை சேர்ந்த ஒரு தொழிலதிபர், 95ல தான் அவர் உள்ள வராரு, தொலைத்தொடர்பு துறைக்குள்ள வராரு. அவரை கொண்டு வந்து கடைசி வரைக்கும் காத்திருக்க வச்சுட்டு தமிழ்நாட்டில் உள்ளவனோ இந்தியாவில் உள்ளவனோ இதை விட வெளிநாட்டுக்காரன் வந்துடணும், இங்க நான் மட்டும்தான், என்னை தவிர வேற யாரும் இருக்கக்கூடாது அப்படிங்கிற. அது மட்டும் இல்ல, நீங்க சினிமா துறையில எடுத்துக்கிட்டாலும் சரி, எதுல எடுத்துக்கிட்டாலும் சரி, இன்னும் கடைசியில பாத்தீங்கன்னா பெட்டி கடையில இருந்து எல்லாத்துக்குமே வந்திருந்திருப்பாங்க. எப்படியோ தமிழ்நாட்டு மக்கள் காப்பாத்திட்டாங்க. ரெண்டு விஷயம் நம்ம செல்வனுக்கு ஆடிங் செல்வன். ஒன்று வந்து இந்த தயாநிதி மாறனுடைய விஷயத்தில் வந்து எங்களுடைய ஆர்எஸ்எஸ் இயக்கத்தை சேர்ந்த குருமூர்த்தி அவர்கள் சேலஞ்ச் பண்ணார். 323 கலெக்ஷன் இருந்துச்சு. அது வந்து ஒரு டிபார்ட்மெண்ட்டினுடைய வேலையே பயிரை மேய்ந்தது. ஒரு டிபார்ட்மெண்ட்டினுடைய ஹெட்டு வந்து தனக்கு அந்த டிபார்ட்மெண்ட்டினுடைய இதை மிஸ்யூஸ் பண்ணி தான் வீட்டுக்கு ஒரு தனி எக்ஸ்சேஞ்சே போட்டுக்கிட்டது. சேலஞ்ச் பண்ணுறேன், நான் பப்ளிக் டிபேட்டுக்கு வரலன்னு சொல்லி குருமூர்த்தி ஆடிட்டு குருமூர்த்தி சொன்னார். பதில் இல்லை. டிஃபமேஷன் கேஸ் போடு, வழக்கு தொடருன்னு சொன்னார், பதில் இல்லை. ஆகவே இதே மாதிரி ஏர்செல் மேக்ஸி அதுவும் வந்து ஒரு தன்னுடைய தொழில் ரீதியாக எல்லாரையும் அழிக்கக்கூடிய விஷயம். அந்த மாதிரி ஒரு விஷயம். காங்கிரஸை பொறுத்த மட்டும் காங்கிரஸ் வந்து திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய தலைவர் வந்து ப்ரெஷர் கொடுத்தார் என்பது ஒரு பக்கம் இருக்கட்டும். காங்கிரஸ் என்பது அந்த எல்லா மொராலிட்டி எல்லாத்தையுமே உடைத்து போகக்கூடிய ஒரு கட்சி. ஆட்சியை தக்க வைத்துக் கொள்ளணும். நான் வேடிக்கையாக சொல்லுவேன், ஆட்சியை காப்பாற்றிக் கொள்வதில் PhD வாங்கினவங்க காங்கிரஸ். நீங்கள் வந்து இந்த தேர்தலில் மட்டும் நரேந்திர மோடி 282 இடங்கள் வாங்காமல் 200 வாங்கியிருந்தா கூட காங்கிரஸ் தான் ஆட்சி அமைக்கும். ஏன்னா அவர்களுக்கு யாருக்கு எவ்வளோ விலை கொடுத்து எப்படி பண்ணணும் ஆட்சியும் தெரியும், எதற்காகவும் என்ன விலையும் கொடுப்பார்கள். அதுக்கு மேலே நான் சொல்ல தயார் இல்லை. ஆட்சி அமைக்க வேண்டும் என்பதற்காக என்ன விலையும் கொடுப்பார்கள். அதுக்காக கொடுக்கப்பட்ட விலை தான் தயாநிதி மாறனுக்கான மந்திரி பதவின்னு நினைக்கிறேன். இல்லை, இப்போது காங்கிரஸினுடைய பெரிய விஷயமே நேரு, இந்திரா, ராஜீவ் அப்படி ஒரு சரிஸ்மேட்டிக் லீடரை பார்த்தது. அதற்கு பிறகு நரசிம்மராவ், ராஜீவுடைய துரதிருஷ்டவசமான மரணத்திற்கு பிறகு நரசிம்மராவ் வந்தபோது அவரை கூட ஒரு டம்மி பிரைம் மினிஸ்டர் என்று எதிர்பார்த்தார்கள். ஆனால் அவர் தன்னை அசர்டைன் செய்து கொண்டார். அவர் அசர்டைன் பண்ணிக்கிறாரு. கட்சி கட்டுப்பாடுகள்லாம் மீறி ஒரு பிரைம் மினிஸ்டராக செயல்படுகிறார் என்றுதான் தந்திரமாக மன்மோகன் சிங் என்ற ஒரு அப்பாவியை பிரதமராக போட்டுவிட்டு அதனுடைய ரிமோட் கண்ட்ரோலை தன் கையில் வைத்து கொண்டதால் தான் காங்கிரஸுக்கு இன்னைக்கு இந்த நிலைமை வந்ததா? 91 96 வரை காங்கிரஸில் நரசிம்மராவுடைய அரசாங்கத்தில் அவ்வளோ பெரிய பொருளாதார வளர்ச்சியும் நாட்டினுடைய பொருளாதார முன்னேற்றம் எல்லாமே, பொருளாதாரத்தில் இந்தியா வளர்ந்ததுக்கு காரணம் டாக்டர் மன்மோகன் சிங் நிதியமைச்சராக இருக்கும்போது தான். அவ்வளோ நல்ல ஒரு பெருந்தன்மையான ஒரு பொருளாதார நிபுணருங்கிறனால தான் அவரை கொண்டு வந்து பிரதமராக நியமித்தாங்களுடைய சும்மா அவர் பொம்மையை கொண்டு வந்து அவர் உட்காரிக்கலாம். அவர் திறந்த அறிவாளி, அது யாரும் மறுக்க முடியாது. எந்த கட்சி தலைவரும் இதுவரைக்கும் அவரை வந்து ஒரு மோசமாவோ யாரும் மறுக்கிறதோ, அதே பாரதிய ஜனதா கட்சியில் கூட மன்மோகன் சிங்கை வந்து தவறாக யாரும் சொல்கிறதில்ல. சார், இப்போ 2 விஷயம் இருக்குது சார் பாலிடிக்ஸில். அவருடைய நாலேஜை பற்றி யாரும் கொஸ்டின் பண்ணல. நாலேஜ் இருக்கிறவங்க அரசியலுக்கு வந்தாதானே சார் நேர்மையான நாலேஜையுமே கொஸ்டின் பண்ணல. மன்மோகன் நாலேஜையே கொஸ்டின் பண்ணல நம்ம. அதாவது நாலேஜ் என்பது வேற, லீடர்ஷிப் கெப்பாசிட்டி என்பது வேற. நாலேஜ் இருக்கு, ஆனா அந்த லீடர்ஷிப் கெப்பாசிட்டியை வேற ஒரு இடத்துல அடமானம் வச்சுட்டாரா அப்படிங்கிறது ஒரே காரணம். இப்ப நம்ம சுருக்கமா சொல்லிடுவோம், திமுகங்கிற கட்சி வந்து வெகுஜன விரோத கட்சி. அது வந்து எப்பவுமே அவங்க வந்து யாருக்கும் கொடுத்து பழக்கம் இல்லை, வாங்கி தான் பழக்கம். யாராவது பிறந்த நாளில் வந்து பக்கத்தில் கோயில் உண்டியில் வைக்கிற மாதிரி வைக்கிற ஒரே தலைவர் வந்து கருணாநிதி தான். அதனால் அவங்க வந்து அந்த துறை வேணும்னு சொல்லி போராடி வாதாடி வாங்குறாங்க. அரசாங்கத்தில் வந்து கூட்டணி கட்சியாக இருக்கும்போது மெஜாரிட்டி இல்லாத ஒரு அரசாங்கத்தில் ஒத்து போகிற மாதிரி அட்ஜஸ்டபுளாக போகிறதுக்கு தான் ஒரு கட்சியோட விரும்புவாங்க ஒழிய சண்டை போட விரும்ப மாட்டாங்க. அவங்க அதை முழுமையாக பயன்படுத்திட்டு தப்பு பண்ணாங்கிறதுனால தான் அமைச்சர் பதவியிலேருந்து ராஜாவையும் நீக்க வச்சது, தயாநிதி மாறனையும் பதவியிலிருந்து ராஜினாமா பண்ண சொல்லி. காங்கிரஸ் அரசாங்கம் இருக்கும் போதே அவங்க மேல தயாநிதி மாறன் வெளியே வந்ததற்கு காங்கிரஸ் காரணம் அல்ல, குடும்ப சண்டை. அவர் வந்து அமைச்சர் வந்து எடுத்து சொன்னாரு. 2வது ஒரு தடவை மாடி 2வது முறையா அமைச்சரா போட்டதுக்கு அப்புறமும் பிரதமர் தான் வந்து விலக சொன்னார். உங்க மேல குற்றச்சாட்டு வருது, ராஜினாமா பண்ண சொல்லி 2:30 மணிக்கு ராஜினாமா லெட்டர் வாங்கினாங்க.
அதனால் இதில் வந்து காங்கிரஸ் கட்சி வந்து எந்த தப்பும் பண்ணல. காங்கிரஸ் கட்சி வந்து தப்பு பண்ண 2 பேர், வேற கூட்டணி கட்சி எவ்வளோ பேர் இருந்தாங்க, எந்த கட்சி மேலே யாரும் எந்த குற்றச்சாட்டும் சொல்லி, திமுகவுடைய அமைச்சர்கள் மட்டும் தப்பு பண்ணாங்கன்னு சொன்னாங்க. நிரபராதியாக நிரூபிச்சு வரட்டுங்கிறக்காக நீதிமன்றத்தில் வழக்கு தொடுத்தாங்க. இன்றைக்கும் நடந்துட்டு இருக்க அந்த வழக்கு இன்னைக்கா நாளைக்கான் இருக்குது. தீர்ப்பு வரும்போது திமுகவோட நிலைமை என்னன்னு மக்களுக்கும் தெரியும். அதனால் காங்கிரஸ் கட்சி அவர்களோட துணை போகவில்லை. அந்த தவறுக்கு யாரும் மன்மோகன் சிங் அவர்களோ காங்கிரஸோ எந்த சூழ்நிலையிலும் துணையாக இருக்கவில்லை. பைஜல் சொல்றாருன்னா அந்த பைஜல் வந்து பதவியில் இருக்கும்போது தைரியமா சொல்லலாமே. எல்லா அதிகாரிகளுமே என்ன செய்யறாங்க, அவர் பதவி போய் எவ்வளவு வருஷம் ஆச்சு? இல்ல அது மட்டும் இல்ல, காங்கிரஸ் வந்து அவர்களுக்கு சப்போர்ட் பண்ணது இல்லைன்னு வச்சுக்கோமே. இவங்க பேச்சுக்கு ரொம்ப பரிபூர்ணமான ரொம்ப யோக்கியமான பவித்திரமான கட்சி காங்கிரஸ். அப்ப CWC என்ன, காமன்வெல்த் கேம்ஸ் என்னாச்சு, இது கோல்கேட் என்னாச்சு, அவங்க தவறு பண்றாங்க. அத்தனை பேர் உடனுக்குடன் காங்கிரஸ் வந்து நடவடிக்கை எடுத்தது. 176 ஸ்கேம் பண்ண ஒரே கட்சி காங்கிரஸ் கட்சி தான். அதனால வந்து இவர்களுடைய பவித்திர தன்மை வந்து உலகத்துக்கு தெரிஞ்சு. ஒரு பைஜல் மட்டுமே சொல்லல, ஏற்கனவே பிரதமர் அலுவலகத்துல அதிகாரியா இருக்கக்கூடிய சஞ்சய் பாரு சொல்றாரு. அதுக்கு பின்னால் வந்து பரேக் சொல்றாரு. அவரு யார், பிரேக், அவரு கோல் செக்ரட்டரி சொல்றாரு. உள்துறை செயலாளர் RK சிங் சொல்றாங்க. எப்ப சொல்றாங்க, வீட்டுக்கு போனதுக்கு அப்புறம் நேரம் போறதுக்காக சும்மா ஏதோ கதையை பேசிட்டு இருக்காங்க. முதல்ல சொல்ல வேண்டியது சார். இப்போ மெயின் எல்லாத்தையும் விட பைஜலுடைய முக்கிய இது வந்து தன்னை மிக அதிகமாக டார்ச்சர் பண்ணது தயாநிதி மாறன். தயாநிதி மாறன் குற்றம் செய்ததற்கு 100% ஆதாரம் என்னிடம் இருக்கிறதுங்கிறார் பைஜல். ஆனாலும் இன்னைக்கு என்ன, இப்போ தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் இன்றைக்கு திராவிட முன்னேற்ற கழகத்து முட்டு கொடுத்து தாங்குவதே காங்கிரஸ் என்கிற பெயர் தானே இருக்கு உங்களுக்கு. காங்கிரஸ் முட்டு கொடுத்து தாங்கவே இல்லை. யாரோ ஒருத்தர் செய்கிறாருங்கிறதுக்காக அகில இந்திய காங்கிரஸ் கட்சி ஒன்றும் திமுகவுக்கு முட்டு கொடுத்து தாங்கவே இல்லை. அதை தயவுசெய்து அப்படி சொல்லவே சொல்லாதீங்க. யாரோ ஒருத்தர் தாங்குறாரு, அது தாங்கிறதுக்கு வந்து அது தாங்கக்கூடாதுன்னு தான் இப்போ எதுக்குறோம். அந்த மாதிரி போக வேண்டாம், நடுநிலையோட கட்சியை நடத்துப்பான்னு சொல்கிறோம். அதனால் வந்து காங்கிரஸ் கட்சி எந்த இடத்திலும் திமுகவுக்கு முட்டு கொடுத்து தாங்கவில்லை. திமுக தவறுக்கு துணை போகவில்லை. திமுகவில் யாரெல்லாம் தவறு செய்யலாம் அவர்கள் தண்டனை அனுபவிக்க போவதை தடுப்பதற்கு யாரும் செஞ்சு முடிச்சாச்சு. என்ன பாக்கி இருக்க போது, 2 பேரும் எதிர்கட்சியில் தான் இருக்காங்க. உங்களை பயன்படுத்தி மிகப்பெரிய ஊழலை செய்து உங்கள் காங்கிரஸ் கட்சியை அதல பாதாளத்தில் தள்ளிய ஒரு பெருமை உள்ள திராவிட முன்னேற்ற கழகத்திற்கு உங்கள் தமிழ்நாடு காங்கிரஸ் ஆதரவு கொடுக்குது. அங்கே அவர் டிராஃபிக் ராமசாமி பார்த்தாக்கா எதுக்கு ADMK எதிர்த்து நிற்கிறான்னா ஊழலை ஒழிப்பதற்கு அவர் யார் யாரிடம் போய் கேட்கிறார்? கருணாநிதி வீட்டு வாசலில் தான் முதல்ல போய் ஊழலை ஒழிக்கணும்னு நினைக்கிற டிராஃபிக் ராமசாமி முதல்ல போய் நிற்கிறது கருணாநிதி வீட்டில். இந்த கேலி கூத்தெல்லாம் ஏன் நடக்குது? அதுக்கு டிராஃபிக் ராமசாமி ஒரு கேண்டிடேட்டு, ஒரு வேட்பாளர்னு அவரை மதித்து கூட்டு பேசுகிறாங்கன்னா இதை விட ஒரு கேவலம் ஒன்றுமே கிடையாது. அதனால் இது எப்படி சொல்ல முடியும்னு தெரியல. அதனால் அவங்களுக்கு அவ்வளோ சூழ்நிலை பாவம். அவ்வளோ பெரிய ஒரு அரசியல் கட்சி நடத்திட்டு இன்றைக்கி 92 வயசுக்கு அப்புறம் ஒரு டிராஃபிக் ராமசாமி வேட்பாளர் நிறுத்தக்கூடிய அளவுக்கு வந்திருக்காங்கன்னா அந்த கட்சியுடைய நிலைமை என்ன இருக்கும் இப்போ? அதனால் அந்த கட்சி யாருமே இப்போ பரவலணும்னு யாரும் சொல்கிறதில்ல. அந்த கட்சியை வந்து எதுக்கிறது தான் நடுநிலைன்னு சொல்கிறோம். நீங்கள் இப்படி சொல்கிறீங்க. அவருடைய கட்சிக்கு தேர்தல் நிதி வேணும்னு சொன்ன போது அவர் என்ன எழுதியிருக்காருன்னா, என்னிடம் வந்து காசோலையை கொடுக்கிறார்கள், நான் அந்த காசோலையை வாங்கி இங்கே கொடுக்கும்போது, அதாவது கொடுத்து சிவந்த கரம்னு கர்ணனுக்கு சொல்லுவாங்க, இது வாங்கி சிவந்த கரம்னு சொல்லி அந்த கை வலிக்குதுன்னு வேற சொல்கிறாரு. அவ்வளோ செல்வாக்கு இருக்க தானே சார் செய்யுது. 6 கோடி ரூபா மேலே இன்னைக்கு வசூலாகிருக்கு. அது செல்வாக்குள்ள கட்சி தானே சொல்லணும். நீங்கள் அதை திராவிட முன்னேற்ற கழகத்துக்கு இப்போ இவ்வளோ பணம் வந்திருக்கே. அப்போ இப்படி பாருங்கள், இப்போ கூட விழா வந்து பிரம்மாண்ட விழா, மாநில அமைச்சராக இருந்த ஒரு 6-7 பேர்லாம் லஞ்ச வழக்கில் ஜெயிலுக்கு போகிற அளவுக்கு நிலைமையில் இருக்கான், கேஸ் நடந்துட்டு இருக்கு. அவங்ககிட்ட இருக்கிற பணத்தை கொடுத்து கூட உதவி பண்ணியிருக்கலாம், அவ்வளோதான் சார். இப்போ நீங்கள் அந்த முள்ளிவாய்க்கால் அந்த விஷயத்தில் வந்தீங்க. இப்போ திமுகவில் இருப்பவர்களை கட்டி காப்பாற்ற வேண்டிய நிலையில் தான் திமுக இருக்கா? அப்புறம் இப்போது திடீர்னு செய்தி தொடர்பாளர்கள்னு ஒரு 10 பேர் பட்டியல் ஒன்று கொடுக்குறாங்க. இந்த பட்டியலில் இருப்பவர்கள்லாம் யார், கட்சியில் எங்கே இருந்தாங்க? ஆனால் திராவிட முன்னேற்ற கழகத்தில் பல முன்னணி தலைவர்கள்லாம் இருந்தாங்களே, அவங்களாம் இப்போ எங்கே காணாமல் போயிட்டாங்க? இந்த புதுமுகங்கள் ஏன் ஒரே இருக்கு? KS ராதாகிருஷ்ணன் மட்டும்தான் கொஞ்சம் தெரிகிற மாதிரி இருக்கார். பாக்கியெல்லாம் பார்த்தீங்கன்னா எல்லாம் புதுமுகங்களாக இருக்குது. அது என்ன பண்ணுவாங்க, இந்த கம்பெனிஸில் அப்பா சேர்மனாக இருப்பார், அவர் ரிட்டையர் ஆகணும்னு சன்னு சேர்மனாக வரும்போது புதுசாக தனக்கு வேணுங்கிற ஸ்டாஃப் எல்லாம் போட்டுப்பாங்க. அந்த மாதிரி ஏதாவது நடக்குதா திமுகவில்? அதாவது ஸ்டாலின் வந்து அரியணைக்கு வரணும்னாக்கா ஸ்டாலின்ட்டு ஏதாவது விஷயங்கள் இருந்துச்சுனாக்கா விஷயம் உள்ள ஆட்களெல்லாம் வச்சிருக்கலாம். அதாவது ஒருத்தர் விஷயம் இருந்தால் மட்டும்தான் ஒரு 10 பேர் விஷயம் உள்ள ஆட்களை வச்சிருந்து பேச முடியும். ஸ்டாலின்ட்டு அதெல்லாம் கிடையாது.
அப்படி இருக்கிறப்போ எதுவுமே தெரியாதவங்க இருக்கணும்னு சொல்லி ஸ்டாலின் ஆசைப்படுவாப்ல. இப்போ வந்து 1000 விளக்கு தொகுதியில் தொடர்ந்து நின்றுட்டு இருந்தார். அதுக்கப்புறமா இங்கே பரிதி இளவழுதி வந்து எக்மோரில் நிற்காரு. எக்மோரில் பரிதி இளவழுதி கிட்டத்தட்ட ஒரு 100க்குள்ள உள்ள ஓட்டில் தோல்வி அடைகிறாரு. அவரை தோக்கடிச்சது யாருன்னு சொன்னால் அங்கே இருக்கக்கூடிய வட்டச்செயலாளர்கள். இதுதான் பரிதி இளவழுதியோட குற்றச்சாட்டு. பரிதி இளவழுதி நேராக போய் கட்சி தலைவர்கிட்ட போய் நான் துணை பொதுச் செயலாளர், இவங்களெல்லாம் கட்சியை விட்டு நீக்கணும், எனக்கு துரோகம் பண்ணாங்கன்னு சொல்லி சொல்கிறாரு. கட்சியை விட்டு நீக்கிறாங்க. அவங்க நேரே போகிறாங்க இவர்கிட்ட போய், நீங்கள் சொல்லி தானே நாங்கள் செய்தோம் அப்படி சொன்னோன்னு அடுத்த நாள் கட்சியில் சேர்க்காங்க. என்ன காரணம்? பரிதி இளவழுதி அங்கே இருந்தா இவன் நம்மளோட நம்ம தோத்துக்கிட்டு இருக்கோம், நம்ம கட்சிக்கு தலைவராக போகிறோம், இவன் ஜெயிக்கானே உடனே பரிதி இளவழுதியை தூக்கு. இந்த திருச்சி சிவான்னு சொல்லிட்டு ஒரு எம்பி இருக்காரு, அவர் கொஞ்சம் பேசுவார். திருச்சி சிவாவை எங்கேயும் கூட்டமே போடக்கூடாது தடுத்து வச்சுருந்தாங்க. இப்படி யாரெல்லாம் வந்து யாராவது கொஞ்சம் விஷயம் உள்ள ஆட்கள் இருக்காங்களோ அத்தனை வரையும் அழிக்கிறது தான் ஸ்டாலினோட வேலை. வைகோ இருந்தார், இருக்கிற வரைக்கும் அவர் தான் கட்சிக்கு அடுத்த கூட்டம் வந்து கூடும் அவரை காலி. அதுக்கப்புறம் டி ராஜேந்தர், அப்போல்லாம் இவரை வந்து யார் என்னென்ன காட்டாத நேரத்தில் சினிமாவில் வந்து இவர் படத்தெல்லாம் காட்டுறது வந்து ராஜேந்தர் தான் காட்டுவார். டி ராஜேந்தர் காலி. இப்படி எல்லாரையும் அழிச்சிட்டு அதுக்கு பிறகு அந்த நேரத்தில் பத்திரிகைகளில் இருந்து நான்லாம் சின்ன பையனாக இருக்கிற போதெல்லாம் பார்த்தா திமுக செய்திகளை இவர் படத்தெல்லாம் ஒரு பத்திரிகையிலையும் பார்த்தது கிடையாது. அப்போ தான் வந்து கேபிகே வந்து தினகரன் ஆரம்பிக்காரு. தினகரனை ஆரம்பித்து எல்லா இடங்கள்லையும் திறந்து இவங்க செய்தி ஃபுல்லாக போட்டுக்கிட்டு இருக்காரு. கடைசியில் அந்த அவர் இறந்து போனார். இறந்து போனதுக்கப்புறம் ஒரு குமரன் வந்து பதவி இருக்காரு. வந்தாருனாக்கா அவங்களுக்கு கொஞ்சம் கஷ்டம். இவங்க சென்ட்ரல் கவர்மெண்ட்லேயும் இருக்காங்க, ஸ்டேட் கவர்மெண்ட்லேயும் இருக்காங்க. ஒருத்தன் கஷ்டம் ஆபத்தில் நமக்கு உதவி பண்ணவன்னா கொடுத்து உதவி பண்ணி அவனை தூக்கி விடணும். ஆனால் அவன்கிட்ட இருக்கிற சொத்து அவளத்தையும் எழுதி வாங்கி இன்னைக்கு வந்து சன் டிவியோட சேர்த்துக்கிட்டாங்க. நான் ஏற்கனவே சொன்னேன், சிவசங்கரன் வந்து தமிழ்நாட்டுக்காரன், அவன் எப்படிடா ஒரு மீடியாக்குள்ளே வர்றதுன்னு சொல்லிட்டு ஒழிச்சாங்கன்னு சொல்லி. அதே மாதிரி குமரனை ஒழிச்சாங்க, கேபிகே ஒழிச்சாங்க. அவங்களுக்குன்னு அவங்களுடைய முகத்தை இன்னைக்கு தமிழ்நாடு முழுக்க அவங்க அறிக்கைகளையும் கடிதங்களையும் போட்டு காட்டுனது தினகரன். இன்னைக்கு அந்த தினகரனை இன்னைக்கு அப்படி கபலீகரம் பண்ணிட்டாங்க. இப்படி எல்லாத்தையும் அழிச்சிட்டு அதுக்கப்புறமா நீங்கள் கொள்கை பரப்புகளெல்லாம் சொல்லணும்னு சொன்னால் யாரை போடுவாங்க? ஸ்டாலினை தவிர வேற யாரையும் தெரியாத ஆட்களை மட்டும்தான் போட முடியும். பகுத்தறிவு சிங்கம் திராவிட பெரியார் இப்போ கூட பிறந்த நாளும் போது சொன்னார், நான் பெரியார் வழி தான் வந்திருக்கேன், தமிழினத்தின் எழுச்சிக்காக பண்ணுறேன்னு. அண்டு இப்போ ஒரு புது டைலாக்லாம் சொல்லாரு, ராமானுஜரை கையில் எடுத்திருக்காரு. அதில் ராமானுஜருடைய வாழ்க்கை வரலாறை வசனமாக எழுதும்போது வசனகர்த்தா அந்த கதாபாத்திரத்துக்கு ஏற்ற மாதிரி தான் எழுதணும். ஆனால் இவருடைய டைலாக் ராமானுஜர் வாயில் வருது, சாமானியனுக்கும் இந்த வேதங்கள் போய் சேர வேண்டாமா அப்படின்னு இவருடைய சாமானியன்ற இவருடைய வேதத்தை ராமானுஜர் வாயால் சொல்கிறார். இப்போது வேதமே கூடாதுன்னு சொன்னவர் சாமானியனுக்கும் வேதம் போகணும்னு சொல்லியிருக்காரு. இந்த புது ஸ்டாண்ட், இந்த புது சேஞ்சுக்கு ஏதாவது அர்த்தம் கண்டுபிடிக்கிறீங்களா? இவருடைய இரட்டை நிலை இப்போ வந்து எந்த வழியிலையும் மக்களை சந்திக்கிறதுக்கு, அதாவது ஒரு சமூக நீதியை சொல்ல முடியாது, நான் நாட்டுக்கு எதை செய்தேன்னு சொல்ல முடியாது, காவிரி பிரச்சனையை சொல்ல முடியாது, தமிழை சொல்ல முடியாது, தமிழ் இனத்தை சொல்ல முடியாது, எந்த விஷயத்திலையும் உதவி செய்யாமல் மக்களை சந்திக்க முடியாது. அப்போ இனி வந்து போகணும்னு சொன்னால் இப்போ அவங்கள்ட்ட எப்போனாலும் அவங்க வந்து டயலாக்கை மாற்றிடுவாங்க, எப்போனாலும் வேடங்கள் பல வேடங்களில் வருவாங்க. இப்போ அவர் எடுத்திருக்கக்கூடிய வேடம் இன்றைக்கு இருக்கக்கூடிய மக்களை எல்லாம் நீங்கள் சொன்னீங்க பெரியார் படத்தை வந்து மதுரையில் காணலன்னு சொல்லி, பெரியார் படம் அங்கே அங்கே தூக்கி தூர போடுறாங்க. எனக்கு தந்தை ஐயா எல்லாம் சொன்ன பெரியாரை தூக்கி தூர போட்டுட்டு இப்போ ராமானுஜரை எடுத்து ராமானுஜரை கொண்டு வந்தா அந்த மக்களுடைய ஓட்டுகள் என்ன? நீங்கள் ஸ்ரீ வைகுண்டத்திலிருந்து சட்டமன்ற உறுப்பினரானவர், இந்த இந்து மதத்தை இனிமேலும் கிண்டல் பண்ணால் நமக்கு ஓட்டு வராதுன்ட்டு அந்த பக்கம் தன் ட்ராக்கை மாத்துறாரா? கண்டிப்பாக. இன்னைக்கு வந்து அதாவது இந்துக்களுக்கு ஒரு எதிரி அப்படிங்கிற ஒரு இதுலேயும் அவங்க வந்து வந்தாச்சு. அதாவது தமிழர்களுக்கு எதிரி, இந்துக்களுக்கு எதிரி, எல்லாருக்கும் எதிரி. இல்லை அதில் இன்னொரு மறைமுக அப்ளிகேஷன் ஒன்று அவங்களுக்கும் போட்டு வைக்கிறாங்களோ ராமானுஜர் மூலமாக. இவங்களோட நாளைக்கு பிரச்சனை வந்தால் எதுக்கும் அவங்கள்ட்டையும் ஒரு இல்லைப்பா நான் இந்து மதத்துக்கு எதிரிகள் இல்லைன்னு அப்ளிகேஷன் ஏற்கனவே அப்ளிகேஷன் போட்டாங்க. இவங்கள சேர்க்க மாட்டேன்ட்டாங்க. இவங்கள சேர்த்தாக்கா நமக்கு கேடுன்னு சொல்லி யாருமே சேர்க்க மாட்டாங்க. இப்பவும் நீங்கள் வந்து பெரிய மெகா கூட்டணி அமைச்சிருவோம்னு சொல்லி சொல்கிறாங்களே, இவங்க முடிய நினைக்கிங்க? யாரும் வர மாட்டாங்க. வைகோ கூட வரப்போறது இல்லை, பிஜேபி வரப்போறது இல்லை, காங்கிரஸ் இளங்கோவனை தவிர வேற யாரும் வர்றதுக்கு சான்ஸே இல்லை. உங்க கூட வந்தாக்கா எனக்கு ஒரு நல்ல பேர் கிடைக்கும்னா எல்லாரும் வருவாங்க, ஓடி எல்லாரும் வந்து மோதி காட்டுவாங்க. இப்போ இந்த கடைசி ரோல் சொல்லுங்க சார். இந்த ராமானுஜருக்கு பதில் சொல்லிடுவோம். சொல்லுங்க. இல்லை, ராமானுஜர் வந்து 1000 ஆண்டுகளுக்கு முன்னாலேயே உண்மையிலேயே சீர்திருத்தத்தை செய்தவர். போலி சீர்திருத்தம் இல்லை, அவங்க குடும்பத்துக்கு ஒரு சீர்திருத்தம், நாட்டுக்கு ஒரு சீர்திருத்தம் பண்ணவர் இல்லை. ஆமாம்.
ராமானுஜரை வந்து இன்னைக்கு இவர் எடுக்கின்ற போது அந்த சரித்திரத்தை மாற்றி எழுதினால் அது வந்து நிச்சயமாக லட்சக்கணக்கான வைணவ மக்கள்கிட்டையும் ஹிந்து சமுதாயத்திலையும் நிச்சயம் இவருக்கு அவப்பெயரை தான் உண்டாக்கும். அந்த வசனம் என்னங்கிறது தெரியல, நான் பார்க்கல. ஆனால் எனக்கு இப்போ என்ன தோணுதுன்னா, இவர்கள் வந்து கடவுள் எதிர்ப்பு இயக்கம் என்று நடத்தி கடவுளை வந்து மறைமுகமாக கும்பிட்டுக்கிட்டு இருக்கிறவங்க, குடும்பத்தில் இருக்கிறவங்கலாம் போவாங்க. அது ரத்தத்தில் அப்படி தான் மாறியாகணும். யாராலையும் கடவுளை தொடர்ந்து எதிர்க்க முடியாது. அதுவும் 70 தாண்டினா எதிர்க்க முடியாது. அவர்கள் ஆன்மீகத்துக்கு வந்து தான் ஆகணும். அதனால தான் மஞ்சள் துண்டு போட்டுக்கிட்டு இருக்காரு. ஒருவேளை மறுபடியும் ஆட்சியத்துக்கு வருவதற்காக ராமானுஜர் வந்து ராகு கேதுவனுடைய பிரீத்திக்கு ராமானுஜரை வந்து வைணவர்கள் செய்வார்கள். ராமானுஜரை வணங்கினால் அவர் ஆதிசேஷன். ஆகவே ஆதிசேஷனை வணங்குவது தன்னுடைய ராகு அல்லது கேதுவனுடைய கிரகங்களில் இருக்கிற கோளாறுகளை சரி செய்யும் என்கிற நம்பிக்கை இருக்கிறது. எனவே ஒருவேளை இவருக்கு அதே மாதிரி கிரகத்தில் ஏதாவது கோளாறு இருந்து அதை சரி செய்வதற்காக வசனம் எழுதினால் சரியாகிவிடும் என்று யாராவது சொல்லியிருப்பாரோ என்கின்ற ஐயமும் ஏற்படுகிறது. அதாவது மறுபடியும் நான் ஆரம்பத்தில் சொன்னபோது இந்த 2G ஊழல் என்று இந்தியாவின் ஒரு ஃப்ராங்கன்ஸ்டைன் மாதிரி வந்து கொண்டே இருக்கிறது. அந்த ஃப்ராங்கன்ஸ்டைன் பூதம் ஒரு பக்கம் இருக்கும்பொழுதே அது பூதமெல்லாம் இல்லை என்று இங்கே ஒரு பெரிய விழாக்கள் எடுத்து மக்களை திராவிட முன்னேற்றக் கழகம் காட்டி தனக்கும் அந்த ஊழலுக்கும் சம்பந்தமில்லை என்று போல் காட்டி கொண்டிருக்கிறார்கள். இந்த பைஜால் போன்ற விஷயங்கள் பத்திரிகைகள் ஒரு மூலையில் வந்துவிட்டு போகிறது. ஆனால் இதை விளக்கமாக மக்களுக்கு சொல்ல வேண்டும் என்பதற்காக உங்களை அழைத்தோம். உங்கள் நேரத்தை எங்களோடு ஒதுக்கியதற்காக உங்கள் மூவருக்கும் மனமார்ந்த நன்றி. நேயர்களே, மீண்டும் நடந்தது என்ற நிகழ்ச்சியில் நாம் சந்திப்போம்.